முகமூடி தேவதை பாகம் 3 வாங்க கேட்கலாம். ஒரு நீண்ட பாலைவனத்தைப் போல கழிந்தன. ஹரி அவளை ஒரு அந்நிய பறவையைப் போல கடந்து சென்றான். அவனது மௌனம் அவளை சுட்டெரித்தது. அவனைச் சுற்றி எப்போதும் இருக்கும் அந்த நண்பர்கள் பட்டாளம் இப்போது ஹனி அந்த பக்கம் போனால் ஏளனமாக சிரிப்பதைக் கூட நிறுத்திவிட்டு அவளை ஒரு கண்ணுக்குத் தெரியாத உருவத்தைப் போல கையாண்டனர். ஹரி ஏற்படுத்திய அந்த பிரம்மாண்டமான வெற்றிடத்தை அவளால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை. தனிமை அவளை கொல்ல ஆரம்பித்தது. வேறு வழியின்றி தான் தூக்கி எறிந்த பிரவீனை தேடி மீண்டும் மெல்ல பயணிக்க ஆரம்பித்தாள். சாரி பிரவீன், ஏதோ ஒரு குழப்பத்துல அப்படி பேசிட்டேன் என்று மீண்டும் அவனிடம் ஒட்டிக்கொள்ள முயன்றாள். பிரவீன் அவளது நிஜமான முகத்தை அறியாதவன் என்பதால் அவள் மீதிருந்த மாறாத காதலால் மீண்டும் அவளை தழுவிக்கொண்டான். இதை கவனித்த ஹரிக்கு கோபம் இருந்தாலும் அவனால் எதுவும் செய்ய முடியவில்லை. காலம் நகர்ந்தது. கல்லூரியில் அந்த ஆண்டுக்கான கல்ச்சுரல்ஸ் திருவிழா போல தொடங்கியது. வளாகமே தோரணங்களாலும் இசையாலும் களை கட்டியிருந்தது. அன்று காலை ஹனி கல்லூரிக்குள் நுழைந்தபோது அங்கிருந்த அத்தனை கண்களும் அவள் மீதே நிலைத்தன. முன்பொரு முறை ஹரி எடுத்துக் கொடுத்த அதே சிகப்பு நிறத்தின் உக்கிரத்தோடு ஒரு மெல்லிய கவர்ச்சியான சிகப்பு நிற சேலையில் அவள் வந்திருந்தாள். அவளது இடை அழகை செதுக்கிக் காட்டும் அந்த சேலை கட்டும் விதம், காற்றிலாடும் அவளது அலை அலையான கூந்தல், கண்களில் தீட்டிய மை என அவள் ஒரு தேவதையைப் போல காட்சியளித்தாள். அந்த பேரழகில் மயங்கிய பிரவீன் அவளது கைகளை பற்றிக் கொண்டு, ஹே, என்னடி, இன்னைக்கு நிஜமாவே தேவதை மாதிரி செமையா இருக்க என்று உச்சி குளிர்ந்து பாராட்டினான். தேங்க்ஸ் பிரவீன் என்று சுருக்கமாக பதிலளித்த ஹனி அவன் அருகில் அமர்ந்தாள். ஆனால் அவளது இதயம் அங்கே இல்லை. அவளது விழிகள் கூட்டத்தில் ஒரு குறிப்பிட்ட உருவத்திற்காக அலைபாய்ந்தன. கடைசியாக ஒரு மரத்தடியில் நண்பர்களுடன் நின்றிருந்த ஹரியின் மீது அவளது பார்வை நிலைத்தது. ஹரியும் அவளை பார்த்தான். அந்த சிகப்பு சேலையில் அவள் ஜொலிப்பதைக் கண்டதும் அவனது கண்களில் ஒரு கணம் பிரமிப்பு தோன்றி மறைந்தது. ஆனால் அடுத்த கணமே அவள் பிரவீனுடன் அமர்ந்திருப்பதை பார்த்ததும் அவனது முகம் கடுகடுவென மறறியது. அவளை ஒரு ஏளனமான பார்வையோடு முறைத்துவிட்டு அலட்சியமாக தன் முகத்தை திருப்பிக் கொண்டான். ஹரி தன்னை ஒரு அந்நிய பொருளைப் போல நடத்தும் ஹனியின் அடிமனதை ஏதோ ஒரு கூர்மையான ஆயுதம் கொண்டு கீறுவது போல இருந்தது. அவளது மௌனத்தை புரிந்து கொள்ளாத பிரவீன் அவளது எதிர்காலத்தை பற்றிய கவலையில் பேச்சை தொடங்கினான். இங்க பாரு ஹனி, கல்ச்சுரல்ஸ் எல்லாம் முடிஞ்சதும் அடுத்த செமஸ்டர் வந்துடும். நீ போன வருஷம் வச்ச அந்த 3 அரியர்ஸையும் இந்த தடவை கண்டிப்பா கிளியர் பண்ணி ஆகணும். நல்லா படிச்சு ஒரு நல்ல வேலையில செட்டில் ஆகிறது தான் இப்போதைக்கு நமக்கு இருக்கிற முக்கியமான லட்சியம். புரியுதா? பிரவீன் பேசிய ஒவ்வொரு வார்த்தையும் ஹனிக்கு வேப்பங்காயாக கசந்தது. படிப்பு, அரியர், வேலை, எதிர்காலம். எப்போ பார்த்தாலும் வயசானவங்க மாதிரி பிரவீன் அறிவுரை கூறுவது அவளுக்கு பெரும் எரிச்சலை தந்தது. இதே இடத்தில் ஹரி இருந்திருந்தால், வாடி நாம எங்கேயாவது போய் ஜாலியா சுத்தலாம் என்றோ அல்லது அவளது அழகை பற்றி வர்ணித்தோ அவளை குஷிப்படுத்தியிருப்பான். பிரவீனின் முதிர்ச்சியான அன்பு ஹரியின் விளையாட்டுத்தனமான காதலுக்கு முன்னால் அவளுக்கு சலிப்பை தந்தது. எனக்கு தலைவலிக்குது பிரவீன், நான் இப்பவே வீட்டுக்கு போறேன் என்றாள் முகத்தை சுளித்தபடி. பிரவீன் பதறிப்போனான். ஏ ஹனி, என்னாச்சு? வெயில்ல அலையறதா இல்லையா? வா, நம்ம இப்பவே டாக்டர் கிட்ட போலாம் என்று அவளது நெற்றியில் கை வைத்தான். வேண்டாம், அதெல்லாம் ஒன்னும் இல்ல என்று அவனது கையை விலக்கினாள். சரி, ஒரு காஃபி வாங்கி தரவா? குடிச்சா கொஞ்சம் ரிலாக்ஸா இருக்கும். இல்ல, எனக்கு தூக்கம் வருது. நான் வீட்டுக்கு போய் தூங்குனா சரியாயிடும். சரி ஹனி, நீ டயர்டா இருக்கேன்னு புரியுது. வா, நானே உன்னை வீட்ல டிராப் பண்றேன். நீ அப்படியே பார்க்கிங்க்கு போய் வண்டியில இரு. நான் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் நிஷா, காசி கிட்ட எல்லாம் சொல்லிட்டு 5 நிமிஷத்துல வந்துடுறேன் என்றவன் அவளை அனுப்பிவிட்டு நிஷாவை தேடி விரைந்தான். பார்க்கிங் பகுதியின் அந்த நிசப்தமான நிழலில் ஹனி வேகமாக நடந்து வந்தாள். மனதிற்குள் பிரவீனின் அறிவுரைகள் ஒரு சுமையாக அழுத்த ஹரியின் அலட்சியம் ஒரு முள்ளாக குத்திக் கொண்டிருந்தது. திடீரென்று ஒரு சிமெண்ட் தூணின் மறைவில் ஒரு கை மின்னல் வேகத்தில் அவளது மணிக்கட்டை பற்றி இழுத்தது. ஆ என்று அலற வந்த ஹனியின் வாயை ஒரு வலுவான கை பொத்தியது. பயத்தில் கண்கள் செருகிய ஹனி எதிரே நின்ற உருவத்தை பார்த்ததும் திகைத்துப் போனாள். ஹரி, நீயா? அவளது குரல் கிசுகிசுப்பாக வெளிவந்தது. ஹரியின் கண்கள் எப்போதும் போல இல்லை. அதில் ஆத்திரமும் அதீத ஆசையும் ஒருவித வேட்கையும் ததும்பிக் கொண்டிருந்தன. நீ எனக்கு வேணு ஹனி என்று அவன் மூச்சிறைக்கச் சொன்ன விதம் அவளது உடலுக்குள் ஒரு மெல்லிய நடுக்கத்தை ஏற்படுத்தியது. ஹரி, என்ன பண்ற? விடு என்று ஹனி தட்டு தடுமாறினாள். முடியாதுடி, நீ எனக்கு வேணும், முழுசா வேணும். உன்னை நான் எப்படியெல்லாம் கற்பனை பண்ணியிருக்கேன் தெரியுமா? இப்போ நீ எனக்கு இல்லாம வேற ஒருத்தன் கூட போறதை என்னால ஏத்துக்கவே முடியறடி என்றான் ஹரி.
அவனது குரலில் இருந்த அந்த ஆதிக்கமும் தேடலும் அவளை சிதறடித்தன. ஹரி, ப்ளீஸ். ஹனி, நீ எவன வேணா லவ் பண்ணிக்க. அந்த பிரவீன் கூடவே இரு. அவனை லவ் பண்ணு, கல்யாணம் கூட பண்ணிக்க. ஆனா நீ என் கூடவும் இருக்கணும். என் கூட பேசு, என் கூட பழையபடி நெருக்கமாறு என்று சொல்லிக்கொண்டே சட்டென்று அவளது இடையை சுற்றி வளைத்து தன் பக்கம் இழுத்தான். ஹரி அவளது கழுத்தோரம் குனிந்து, நீ எவ்வளவு அழகா இருக்கேன்னு உனக்கு தெரியாதுடி. அதுவும் இந்த சிகப்பு சேலையில பார்த்ததிலிருந்து என் புத்தி பேதலிக்க மாதிரி இருக்குடி என்று முணுமுணுக்க, ஹனி அவனது உணர்ச்சி கடலுக்குள் மெல்ல மூழ்கத் தொடங்கினாள். அவன் அவளது கன்னத்தை மென்மையாக ஏந்தி அவளது நெற்றியில் அழுத்தமாக முத்தமிட்டான். வேண்டா ஹரி, யாராவது பாத்திர போறாங்க என்று ஹனி பலவீனமாக தடுத்தாள். ப்ளீஸ் டி, ப்ளீஸ் என்று ஒரு குழந்தை போல கெஞ்சிக் கொண்டே அவளது இமைகளில் முத்தமிட்டான். அந்த ஸ்பரிசம் ஹனியின் தடுப்பு சுவர்களை உடைத்தது. அவள் கண்கள் தானாகவே மூடிக்கொண்டன. ஹரியின் இதழ்கள் அவளது கன்னம், காது மடல் என்று வரிசையாக பயணம் செய்து இறுதியில் அவளது உதடுகளை நோக்கி நகர்ந்தது. வேண்டாமே ஹரி என்று ஹனி கடைசி முயற்சியாக முணுமுணுத்தாள். எனக்கு வேணும் டி என் அழகி என்று ஹரி அதிகாரத்துடன் சொல்லி அவளது இதழ்களை தன் இதழ்களால் சிறைப்பிடித்தான். ஹனிக்கு உலகமே சுழல்வது போல இருந்தது. அந்த தருணத்தில் ஹரியின் நெருக்கம் அவளுக்கு பேரானந்தத்தை தந்தது. அவள் அவனை படுக்காமல் அந்த தீண்டலில் தன்னை முழுவதுமாக இழந்து ஹரியின் பிடிக்குள் கரைந்தாள். சில நிமிடங்களுக்குப் பிறகு காலத்தின் சுழற்சியே நின்றது போன்ற அந்த தீவிரமான நெருக்கத்திலிருந்து ஹரி மெல்ல அவளை விடுவித்தான். ஹனியின் முகம் செவ்வல்லி பூவாக சிவந்திருந்தது. மூச்சு காற்று சீரற்று இருந்தது. கலைந்திருந்த அவளது கூந்தலை மென்மையாக சரிசெய்த ஹரி அவளது கண்களை ஆழமாக பார்த்தான். அவனது குரலில் இப்போது அதிகாரத்தை விட ஒருவித தவிப்பு கூடியிருந்தது. என்னை விட்டு போகாதடி. இவ்வளவு தூரம் வந்ததுக்கப்புறம் நீ எனக்கு வேணும்டி. உன்னை வேற யாருக்கும் விட்டுக் கொடுக்கிற எண்ணம் எனக்கு இல்லடி என்று அவன் உணர்ச்சி வசமாகச் சொன்னான். அவன் பேசிக் கொண்டிருக்கும் போதே தூரத்தில், ஹனி, ஹனி, எங்கே இருக்க என்று பிரவீன் அவளை தேடி அழைக்கும் சத்தம் கேட்டது. அந்த சத்தம் ஹனியை நிஜ உலகத்திற்கு இழுத்தது. நான் போகணும் ஹரி, பிரவீன் வந்துட்டு இருக்கான் என்றாள் ஹனி பதற்றத்துடன். அவளது கண்கள் பார்க்கிங் நுழைவாயிலையும் ஹரியையும் மாறி மாறி பார்த்தன. ஆனால் ஹரி அவளது கையை விடவில்லை. இல்ல, நீ போகாத, என்னை விட்டு போகாதடி என்று மீண்டும் கெஞ்சினான். அந்த துடிப்பான ஹரியிடம் தெரிந்த இந்த பலவீனம் ஹனியின் மனதை உருக்கியது. ஹனி அவன் கைகளை இறுகப் பற்றி ஒரு நிமிடம் அவனது கண்களை ஊடுருவி பார்த்தாள். இல்லடா, நான் உன்னை விட்டு போக மாட்டேன். எனக்கும் நீ வேணும் ஹரி. உன்னோட இந்த அன்புதான் எனக்கு வேணும். ஆனா இப்போதைக்கு நான் போய்தான் ஆகணும். பிரவீன் சந்தேகப்பட்டா எல்லாம் கெட்டு போயிடும் என்று அவசர அவசரமாகச் சொல்லிவிட்டு அவனது பிடியிலிருந்து விலகி ஓடினாள். அங்கிருந்து தட்டுத்தடுமாறிச் சென்று எதையும் அறியாதவள் போல தன் முகத்தை இயல்பு நிலைக்கு கொண்டு வந்தாள். பிரவீன் வண்டியை எடுத்துக்கொண்டு அவள் அருகே வந்தான். என்ன ஹனி, இவ்வளவு நேரம் ஆக்கிட்ட? சரி வா, லேட் ஆயிடுச்சு என்று பிரவீன் அவளுக்கு ஹெல்மெட் கொடுக்க ஹனி வண்டியில் ஏறி அமர்ந்தாள். பைக் நகரத் தொடங்கிய போது கண்ணாடி வழியாக தூணின் மறைவில் நின்று தன்னையே பார்த்து கொண்டிருந்த ஹரியை அவள் கவனித்தாள். ஹனியின் மனதில் பெரும் புயல் வீசிக்கொண்டிருந்தது. ஹரியின் முத்தங்கள் இன்னும் அவளது இதழ்களில் ஈரமாக இருப்பது போன்ற ஒரு பிரமை. இனி பிரவீனை ஏமாற்ற முடியாது. இப்படியே போனால் அது அவனுக்கு நான் செய்யும் மிகப்பெரிய துரோகம் என்று நினைத்தவள் இன்றோடு அவனிடம் பேசி உறவை முறித்து விடலாம் என்று ஒரு தீர்க்கமான முடிவுக்கு வந்தாள். தெருமுனையில் வண்டி நின்றது. ஹனி இறங்கி திரும்பிய போது பிரவீனின் முகம் எப்போதும் போல இல்லாமல் ஒருவித கனத்த மௌனத்தை சுமந்திருந்தது. ஹனி என்று அவன் மெல்ல அழைத்தான். ஒரு விஷயம் கேட்கணும்னு நினைச்சேன். நீ ஹரி கூட பீச்சுக்கு தனியா போயிருக்கியா என்று அவன் மிக நிதானமாக கேட்டான். அந்த கேள்வி ஒரு மின்னலைப் போல ஹனியை தாக்கியது. அவள் அப்படியே ஸ்தம்பித்து நின்றாள். இதயம் தொண்டைக்குழிக்கு வந்து துடிப்பது போல இருந்தது. அவளது மௌனத்தைக் கண்ட பிரவீன் தன் அலைபேசியை எடுத்து அவளிடம் காட்டினான். அவனோட இன்ஸ்டாகிராம்ல உங்க 2 பேர் போட்டோவையும் அவன் போஸ்ட் பண்ணியிருக்கான். இத பத்தி உன்கிட்ட அப்பவே கேட்கணும்னு நினைச்ச ஹனி. ஆனா நான் கேட்டா நான் உங்க சந்தேகப்படுறதா நினைச்சு வருத்தப்படுவியோன்னு எனக்கு பயமா இருந்துச்சு. அதுதான் இவ்வளவு நேரம் யோசிச்சேன். நான் உன்னை சந்தேகப்படல. ஆனா இது உண்மையானு மட்டும் எனக்கு தெரியணும். நீ அவன் கூட தனியா பீச்சுக்கு போனியா? பிரவீனின் குரலில் சந்தேகம் இருக்கவில்லை. மாறாக ஒரு விதமான வலியும் தவிப்பும் தான் இருந்தது. அவனது அதீத நம்பிக்கைதான் ஹனியை இப்போது குற்ற உணர்வின் உச்சத்திற்கு கொண்டு சென்றது. அவளால் இனி பொய் சொல்ல முடியவில்லை. 1000 பொய்களை தயார் செய்த அவளது நாக்கு பிரவீனின் அந்த பரிதாபமான முகத்தை பார்த்ததும் செயலிழந்தது. மெல்ல தன் கண்களை உயர்த்தியவள் ஒரு குற்றவாளியைப் போல குனிந்த தலை நிமிராமல் ஆமாம் என்று மிக மெல்லிதாக தலையசைத்தாள். ஹனியின் அந்த ஒற்றை அங்கீகாரம் பிரவீனை நிலைக்குலைய செய்தது. ஏண்டி என்று அவன் மெல்லிய குரலில் கேட்ட அந்த ஒரு வார்த்தை
1000 கேள்விகளை உள்ளடக்கியது. சாரிடா என்று ஹனி தலை குனிந்தாள். ஷ், உண்மைய சொல்லு, ஏன் அப்படி பண்ண? உனக்கு என்ன குறை வச்ச என்று அவன் கேவியபடி கேட்க, ஹனி தன் தரப்பு நியாயத்தை ஒரு தற்காப்பாகச் சொன்னாள். நான் தப்பா எதுவும் பண்ணல பிரவீன். காலேஜ் சேர்ந்ததிலிருந்து நான் ஒரு நல்ல பொண்ணா, படிக்கிற பொண்ணா மட்டும்தான் இருந்தேன். எனக்கும் மத்த பசங்க மாதிரி கட்டடிச்சிட்டு சுத்தணும்னு ஆசையா இருந்தது. ஆனா நீ எப்பவும் படிக்கணும், அரியர் வைக்க கூடாது, இப்படியெல்லாம் பண்ணாதேன்னு சொல்லிட்டே இருப்ப. நீ பயந்தே நான் எதையும் செய்யல. அதுதான் ஹரி கூட சேர்ந்து ஒரு நாள் கட்டடிச்சிட்டு போனேன். மத்தபடி நான் எந்த தப்பும் பண்ணலடா என்று தேம்பி தேம்பி அழுதாள். பிரவீன் அவளையே வெறித்து பார்த்தான். இது எனக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கு தெரியுமா ஹனி? நீ எனக்கு மட்டும்தான், நான் உனக்கு மட்டும்தான் நினைச்சிட்டு என் வாழ்க்கையவே உன்னை சுற்றி அமைச்சிருக்கேன். எப்படி உன்னால ஒரு அந்நிய பையன் கூட தனியா போற மாதிரி ஒரு காரியத்தை பண்ண முடிஞ்சது? ஹனி அவனது கையை பற்றி கொண்டு கெஞ்சினாள். சாரிடா, தெரியாம பண்ணிட்டேன், என்ன மன்னிச்சிடு. சாரிடா, தெரியாம பண்ணிட்டேன், என்ன மன்னிச்சிடுடா. அவளது அழுகையும் தான் அவள் மேல் வைத்திருந்த அதீத காதலும் பிரவீனை மென்மையாக்கின. பெருமூச்சு விட்டபடி தன் வலிகளை விழுங்கிக் கொண்டு சொன்னான். இதுவே கடைசியா இருக்கட்டும் ஹனி. நீ ஃப்ரெண்ட்ஸ் கூட வெளியே போ, நான் வேண்டாம்னு சொல்லல. ஆனா தனியா ஒரு பையன் கூட, அதுவும் ரகசியமா சுத்துறது வேண்டா ஹனி, ப்ளீஸ். என் காதலுக்காக நான் உன்கிட்ட வைக்கிற ஒரு பெரிய ரிக்வெஸ்ட் இது. இல்லரா, நான் இனிமே சத்தியமா அப்படி பண்ண மாட்டேன் என்று ஹனி வாக்களித்தாள். நீ சொன்ன வார்த்தைய நான் நம்புறேன் ஹனி. ஆனா இன்னொரு முறை இப்படி நடக்கக்கூடாதது. எனக்கு நிஜமாவே ரொம்ப வலிக்குது என்று சொன்னபோது அவனது குரல் கம்மியது. நான் வரேன் என்று சொல்லிவிட்டு பிரவீன் பாரமான இதயத்தோடு வண்டியை திருப்பினான். அவன் சென்ற திசையையே பார்த்து கொண்டு நின்ற ஹனிக்கு தன்மீதே அருவருப்பு ஏற்பட்டது. சில நிமிடங்களுக்கு முன்னர்தான் பார்க்கிங்கில் ஹரியுடன் நெருக்கமாக இருந்தாள். இப்போது பிரவீனிடம் மன்னிப்பு கேட்டிருக்கிறாள். அவளது மனம் ஒரு பெரும் சுழலில் சிக்கியது. ஒருபுறம் பிரவீனுக்கு கொடுத்த வாக்குறுதி, மறுபுறம் பார்க்கிங்கில் ஹரியிடம் எனக்கும் நீ வேணும் என்று சொன்ன வார்த்தை. தன் வாழ்க்கை படகை எங்கே செலுத்துவது என்று தெரியாமல் இருவேறு துருவங்களுக்கு இடையில் ஹனி ஒரு சிலையைப் போல உறைந்து நின்றாள். இரவின் நிசப்தம் ஹனியின் அறைக்குள் கனமாக உறைந்திருந்தது. ஜன்னல் வழியாக உள்ளே வந்த நிலவின் வெளிச்சம் அவளது குழப்பமான முகத்தை இன்னும் வெளிரி காட்டியது. தூக்கம் அவளது கண்களை தழுவ வருத்தது. ஒவ்வொரு முறை கண்களை மூடும்போதும் அவளது கடந்த காலமும் நிகழ்காலமும் ஒரு திரையைப் போல ஓடின. கட்டலில் சுருண்டு படுத்துக்கொண்டு தன் மனதின் ஆழத்தை அவளே முதன்முதலாக துருவி பார்த்தாள். ஹனி, உனக்கு நிஜமாவே என்னதான் வேணும் என்ற கேள்வி அவளுக்குள் எதிரொலித்தது. அந்த கேள்விக்கு 2 பதில்கள் கிடைத்தன. முதலாவது பாதுகாப்பு மற்றும் எதிர்காலம். ஹனி ஒரு அனாதை. இந்த உலகில் அவளுக்கென்று சொந்தம் என்று சொல்லிக்கொள்ள பெற்றோர் இல்லை. கிறிஷ் அவளை ஒரு போகப் பொருளாக மட்டும் பார்த்தபோது அவளது அந்த பாதுகாப்பற்ற உணர்வு இன்னும் அதிகரித்தது. ஆனால் பிரவீன் அப்படி இல்லை. அவன் அவளை தன் தாயிடம் அறிமுகப்படுத்தினான். தனது நண்பர்கள் வட்டத்தில் அவளுக்கு ஒரு மரியாதைக்குரிய இடத்தை தந்தான். படிஹனி, அரியர் வைக்காதி, நல்ல வேலைக்கு போகணும் என்று அவன் சொன்ன அறிவுரைகள் எல்லாம் உண்மையில் அவளுடன் ஒரு நிலையான வாழ்க்கையை தொடங்க அவன் போட்ட அஸ்திவாரம் என்று இப்போது அவளுக்கு புரிந்தது. பிரவீன் அவளுக்கு தருவது வெறும் காதலை மட்டுமல்ல, ஒரு சமூக மரியாதை, ஒரு நிலையான வீடு, ஒரு பாதுகாப்பான எதிர்காலம். இவன்தான் நிஜமான லவ்வர், வாழ்க்கையின் யதார்த்தத்திற்கு இவன்தான் சரியா இருப்பான் என்று அவளது பகுத்தறிவு அடித்து சொன்னது. பிரவீனின் மடியில் தலை சாய்த்தால் இந்த உலகம் அவளை ஏளனமாக பார்க்காது என்கிற உறுதி அவளுக்கு இருந்தது. ஆனால் மறுபுறம் ஹரி, அந்த பக்கத்தை பற்றி நினைக்கும்போது மட்டும் அவளது இதயம் ஏன் இத்தனை வேகமாக துடிக்கிறது? ஹரியின் அந்த துடுக்குத்தனமான முத்தங்களும் பார்க்கிங்கில் அவன் காட்டிய அந்த பிடிமாதமான உரிமையும் அவளுக்குள் ஒரு மின்னலை பாய்ச்சுவது ஏன்? பாதுகாப்புக்கும் கிளர்ச்சிக்கும் இடையில் ஹனியின் மனம் ஒரு ஊசலாட்டமாக தொடர்ந்தது. கிறிஷ் அவளை ஒரு பொம்மையைப் போல கையாண்டு தூக்கி எறிந்த பிறகு அவளுக்கு ஒரு பாதுகாப்பான நிழல் தேவைப்பட்டது. அதை பிரவீன் வழங்கினான். ஆனால் அந்த நிழலில் குளிர்ச்சி இருந்ததே தவிர ஒரு இளம் பெண்ணுக்குரிய நெருப்பும் கிளர்ச்சியும் இல்லை. பிரவீனின் அன்பு ஒரு பாடப்புத்தகத்தைப் போல ஒழுக்கமாகவும் கட்டுக்கோப்பாகவும் இருந்தது. இதை செய், அதை செய்யாதே, நன்றாக படி, எதிர்காலத்தை பார் என அவன் போட்ட வேலி அவளுக்கு சமூக மரியாதையை தந்தது. ஆனால் அவளது இளமையின் துடிப்பை சிறைப்படுத்தியது. மறுபுறம் ஹரி, அவன் ஒரு சூறாவளியைப் போல அவளது வாழ்க்கைக்குள் புகுந்தான்.
அவனுடன் இருக்கும்போது அவள் தன்னை ஒரு சீனியர் என்றோ அனாதை என்றோ நினைப்பதில்லை. அவன் அவளது அழகை கொண்டாடினான், அவளது கவர்ச்சியை பகிரங்கமாக வர்ணித்தான். பார்க்கிங்கின் அந்த மறைவான இடத்தில் அவன் காட்டிய அந்த துடுக்குத்தனமான நெருக்கமும் அவன் இதழ்கள் தந்த அந்த தீயும் அவளுக்கு ஒரு புதிய தன்னம்பிக்கையை தந்தன. ஹனி தன்னைத்தானே கேட்டுக்கொண்டாள், எனக்கு பிரவீன் மாதிரியான ஒருத்தனோட பாதுகாப்பும் வேணும், அதே சமயம் ஹரி மாதிரியான ஒருத்தனோட நெருக்கமும் வேணும். ஆனா இது இரண்டும் ஒரே ஆள்கிட்ட இருந்து கிடைக்காதே. அவளது மனம் ஒரு விசித்திரமான தராசாக மாறியிருந்தது. குழப்பத்தில் தத்தளித்துக் கொண்டிருந்த அவளது மனதிற்கு ஹரி அன்று பார்க்கிங்கில் சொன்ன அந்த வார்த்தைகள் ஒரு பிடிமானத்தை தந்தன. நீ எவன வேணா லவ் பண்ணிக்கோ, ஆனா நீ எனக்கு வேணும்டி, என் கூட பழையபடி இரு, நெருக்கமா. அந்த வார்த்தைகளை மீண்டும் மீண்டும் அசை போடும்போது ஹனிக்கு ஒரு தெளிவு பிறந்தது. ஹரி அவளிடம் காதல் என்ற பெயரில் எந்த ஒரு சமூக அங்கீகாரத்தையோ அல்லது திருமண உரிமொழியையோ கேட்கவில்லை. அவனுக்கு தேவை அவளது அருகாமை, அவளுக்கு தேவை அவன் தரும் அந்த துடிப்பான கிளர்ச்சி. நீண்ட போராட்டத்திற்கு பிறகு ஹனி ஒரு உறுதியான, அதே சமயம் தார்மீக ரீதியாக சிக்கலான முடிவுக்கு வந்தாள். நான் பிரவீனை தான் லவ் பண்றேன், அவன்தான் என் எதிர்காலம், இனிமேல் அவன் பேச்ச மீற மாட்டேன், ஒரு நல்ல காதலியாக அவன் எதிர்பார்க்கிற அந்த கண்ணியமான பெண்ணாவே இருப்பேன் என்று தன்னுக்குள்ளே சொல்லிக் கொண்டாள். அதே சமயம் ஹரியை பற்றிய முடிவையும் எடுத்தாள். ஹரியுடனான உறவுக்கு காதல் என்ற லேபிள் தேவையில்லை, அது காதலுக்கும் நட்புக்கும் இடைப்பட்ட ஒரு ஆழமான உணர்ச்சி பூர்வமான பிணைப்பு. அவன் எனக்கு தரும் அந்த உற்சாகத்தையும் என் அழகை அவன் கொண்டாடும் அந்த தருணங்களையும் என்னால் இழக்க முடியாது, அது என் தனிப்பட்ட ரகசியம். ஹனியின் பிட்டம் மிக தெளிவாக இருந்தது. பிரவீனிடம் ஒரு உண்மையான காதலியாக இருக்க ஹரியுடனான அந்த நெருக்கத்தை ஒரு இருண்ட ரகசியமாக பூட்டி வைக்க முடிவு செய்தாள். பிரவீன் தரும் அமைதியும் ஹரி தரும் ஆவேசமும் அவளுக்கு ஒரே நேரத்தில் தேவைப்பட்டன. தன் வாழ்நாள் முழுவதும் இந்த இரண்டு படகுகளிலும் கால் வைத்து பயணம் செய்ய அவள் தயாராகிவிட்டாள். இனிமேல் ஹரி கூட நான் பேசுறதோ பழகிறதோ பிரவீனுக்கு தெரியக்கூடாது என்று தன்னுக்குத்தானே ஒரு கட்டளையை பிறப்பித்துக் கொண்டாள். பிரவீனிடம் காட்டும் அந்த தூய்மையான அன்பு ஒரு முகமுறி என்றால், ஹரியிடம் பகிரப்போகும் அந்த உணர்ச்சி பூர்வமான பிணைப்பு அவளது நிஜமான தாகம். ஹனிக்கு தெரியும் தான் செய்வது ஒரு மிகப்பெரிய துரோகம் என்று. பிரவீன் அவள் மீது வைத்திருக்கும் அந்த புனிதமான நம்பிக்கையை சிதைக்கப் போகிறோம் என்பதும் அவளுக்கு புரியாமல் இல்லை. ஆனால் அவளது சுயநலம் அவளது அற உணர்வை விட மேலோங்கி நின்றது. எனக்கு எல்லாமே வேணும், பிரவீன் தரும் மரியாதையும் வேணும், ஹரி தரும் கிளர்ச்சியும் வேணும். இந்த கல்லூரி வாழ்க்கை முடிகிற வரைக்கும் இந்த இரட்டை வாழ்க்கையை என்னால் மிக சரியா கொண்டு போக முடியும் என்று ஒரு சூதாடியின் துணிச்சலோடு அவள் புன்னகைத்தாள். தன்னுடைய சுயநலத்திற்காக இரு இதயங்களுடன் விளையாட துணிந்த ஹனியின் இந்த இரட்டை வாழ்க்கை அவளுக்கு இன்பத்தை தருமா அல்லது அவளது மொத்த வாழ்க்கையையும் சுனாமி போல வந்து அழிக்குமா என்பது காலத்தின் கையில் மட்டுமே இருந்தது. மறுநாள் காலை கல்லூரிக்கு செல்லும்போது ஹனி ஒரு புதிய மனிதராக தெரிந்தாள். பிரவீனை பார்த்ததும் ஓடிச் சென்று அவனது கைகளை பற்றி கொண்டு, ஐ லவ் யூ பிரவீன், இனிமே நான் உன் பேச்ச மீற மாட்டேன் என்று தேனொழுக பேசினாள். பிரவீன் அவளது பேச்சில் உருகி போனான். ஆனால் அதே கண்கள் கூட்டத்தில் ஹரியை தேடி ஒரு ரகசிய சிக்னலை அனுப்பின. ஹனி ஆடும் இந்த ஆபத்தான ஆட்டம் ஒரு கத்தியின் மேல் நடக்கும் பயணம் போலது. ஒரு புறம் புனிதமான காதலியின் வேடம், மறுபுறம் உணர்ச்சிகளுக்கு அடிமைப்பட்ட பெண்ணின் வேட்கை. தன் சுயநலத்திற்காக இரு இதயங்களுடன் விளையாட துணிந்த ஹனியின் இந்த இரட்டை வாழ்க்கை அவளுக்கு இன்பத்தை தருமா அல்லது அவளது மொத்த வாழ்க்கையையும் சுனாமி போல வந்து அழிக்குமா என்பது காலத்தின் கையில் மட்டுமே இருந்தது. கல்லூரி வளாகம் இப்போது ஒரு அமைதியான நதியைப் போல ஓடிக்கொண்டிருந்தது. ஹனி தன் முடிவில் மிக தெளிவாக இருந்தாள். வெளியில் அவள் ஒரு உன்னதமான காதலியாக, பிரவீனின் நிழலாகவே மாறினாள். பிரேக் டைம், லஞ்ச் டைம் என ஒரு நிமிடம் கூட பிரவீனை விட்டு விலகாமல் அவனுடனேயே இருந்தாள். இந்த திடீர் மாற்றத்தை நிஷாவால் ஜீரணிக்க முடியவில்லை. ஹனியின் கண்களில் அவ்வப்போது மின்னி மறையும் அந்த ரகசிய குறும்பு நிஷாவிற்கு ஏதோ ஒரு ஆபத்தை உணர்த்தியது. ஒருநாள் பிரவீனை தனியாக அழைத்து சென்று பேசினாள். பிரவீன், நான் சொல்றேன்னு தப்பா நினைக்காத, எனக்கு என்னவோ இன்னும் ஹனி மேல சந்தேகமாத்தான் இருக்கு. இந்த திடீர் மாற்றத்தை என்னால நம்ப முடியல. எதுக்கும் நீ கொஞ்சம் ஜாக்கிரதையா இரு என்றாள் நிஷா கவலையுடன். பிரவீன் ஒரு மெல்லிய புன்னகையுடன் அவளை பார்த்தான். அவனது கண்களில் ஹனி மீதான காதல் ஒரு புனிதமான ஒளியாக படர்ந்திருந்தது. எனக்கு ஹனி மேல முழு நம்பிக்கை இருக்கு நிஷா. அவள் ஒரு அனாதைங்கிறதால யாராவது கொஞ்சம் அன்பா பேசினா அவங்க பின்னாடி போயிடுறா.
அந்த ஹரி கூட பீச்சுக்கு போனது ஒரு விளையாட்டுத்தனமான விஷயம்தான். ஆனா மத்த பசங்க தான் அத தப்பா பேசி அவள பத்தி வதந்திய பரப்பிட்டாங்க. என் ஹனி ரொம்ப நல்ல பொண்ணு நிஷா. அவள் மனசு எனக்கு தெரியும். இனிமேல் அவள பத்தி தப்பா நினைக்காத என்று மிகவும் உறுதியாகச் சொன்னான். நிஷா மௌனமானாள். பிரவீனின் இந்த அதீத நம்பிக்கைதான் அவனுக்கு பெரிய பலவீனமாக போகிறது என்பது அவளுக்கு புரிந்தது. அன்று இரவு பிரவீனிடம் தூங்கப் போகிறேன் என்று இனிமையாகச் சொல்லிவிட்டு இணைப்பை துண்டித்தாள் ஹனி. ஆனால் அடுத்த சில நிமிடங்களில் அவளது விரல்கள் ரகசியமாக ஹரியின் எண்ணை அழுத்தின. மறுமுனையில் ஹரி அழைப்பை ஏற்றான். ஆனால் அவன் குரலில் அனல் தெரிந்தது. எப்ப பார்த்தாலும் காலேஜ்ல என்ன பார்த்தாலே ஏதோ தெரியாதவ மாதிரி போற. இப்ப எதுக்கு கால் பண்ற என்று எரிச்சலோடு கேட்டான். ஹனி ஒரு நிமிடம் மௌனமாக இருந்துவிட்டு மிக நிதானமாக கேட்டாள். நான் உனக்கு வேணுமா ஹரி? இந்த நேரடியான கேள்வி ஹரியை சட்டென்று நிலைகுலைய வைத்தது. அவனது கோபம் பாதியாக குறைந்தது. சொல்லுடா, நான் உனக்கு வேணுமா என்று மீண்டும் அவள் அழுத்தமாக கேட்க ஹரி தட்டு தடுமாறி ஆமா என்றான். அப்போ நான் சொல்றத கேளு. பிரவீனை விட்டு என்னால வர முடியாது. அவன் எனக்கு தேவை. அதே நேரம் உன்னையும் என்னால விட முடியாதுடா. நாம நம்ம ரிலேஷன்ஷிப்ப யாருக்கும் தெரியாம ரகசியமா வச்சுக்கலாம். காலேஜ்ல நான் உன்னை கண்டுக்க மாட்டேன். ஆனா வெளிய நாம பழையபடி பேசலாம், வீடியோ கால் பண்ணலாம், டைம் கிடைத்தால் தனியா சுற்றலாம். என்ன சொல்ற? ஹரிக்கு இது ஒரு விசித்திரமான ஒப்பந்தமாக தெரிந்தது. ஒருபுறம் அவளை பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்ற வலி இருந்தாலும் அவளை முழுமையாக இழப்பதற்கு இது எவ்வளவோ பரவாயில்லை என்று அவனது வேட்கை உணர்வு சொன்னது. சரி, எனக்கு ஓகே என்றான் ஹரி. இதுல உனக்கு நிஜமாவே எந்த பிரச்சனையும் இல்லைதானே ஹரி? ஒருவேளை உனக்கு வேற ஏதாவது பொண்ணு பிடிச்சு அவளை லவ் பண்ணணும்னு தோணுச்சுன்னா சொல்லு, நான் உடனே விலகிடுறேன் என்று ஹனி தன் பெருந்தன்மையை காட்டுவது போல பேசினாள். ஏய், எனக்கு எவ்வளவுமே வேண்டாண்டி, நீ மட்டும் போதும் என்று ஹரி உணர்ச்சி வசப்பட்டுச் சொல்ல ஹனிக்கு தான் நினைத்தது நடந்துவிட்ட சந்தோஷத்தில் முகம் மலர்ந்தது. பிரவீன் தரும் நிலையான காதலும் ஹரி தரும் இந்த துடிப்பான ரகசியமும் அவளுக்கு கிடைத்துவிட்டது. சரி, இப்போ வீடியோ கால் வா, என் அழகியை பார்க்கணும் என்றான் ஹரி குரலில் ஏக்கத்துடன். ஹனி கதவை தாளிட்டுவிட்டு அறையின் வெளிச்சத்தை குறைத்தாள். கேமராவிற்கு முன்னால் தன் தலைமுடியை சரி செய்து கொண்டு பிரவீனுக்கு தெரியாத அந்த இன்னொரு ஹனியாக திரையில் தோன்றினாள். அலைபேசி திரையில் தோன்றிய விதம் ஹனியின் இதய துடிப்பை ஒரு கணம் தாறுமாறாக எகிர வைத்தது. அவன் சட்டை அணியாமல் இருந்தான். உடற்பயிற்சி செய்து முடித்திருந்ததால் அவனது மார்பிலும் தோள்களிலும் வியர்வை துளிகள் மின்னி படர்ந்திருந்தன. ஜிம்முக்கு சென்று தேற்றிய அவனது உடல்வாகு அந்த அரை இருட்டில் இன்னும் கம்பீனமாக தெரிந்தது. என்னடா, ஷர்ட் கூட போடாம இப்படியா வீடியோ கால்ல வருவ என்று ஹனி அதிர்ச்சியுடன் கேட்டாலும் அவளது கண்கள் திரையை விட்டு அகல மறுத்தன. ஹரி குறும்பாக சிரித்தான். ஏன் போடணுமா என்ன? நான் வீட்ல இப்படிதான் இருப்பேன். ஏன் அழகி, அவ்வளவு ஒன்னும் அசிங்கமா இல்லையே, நான் நல்லாத்தானே இருக்கேன் என்று கேட்டுக்கொண்டே அவன் தன் கைகளை மடக்கி பைசெப்ஸ் மற்றும் ஆர்ம்களை காட்டினான். அவனது அந்த துடுக்குத்தனமான செய்கையில் ஹனி அப்படியே உறைந்து போனாள். பிடிச்சிருக்கா என்று ஹரி கண்சிமிட்டு கேட்க ஹனி வெட்கத்தில் முகம் சிவந்து பிடிச்சிருக்கு என்று கிசுகிசுத்தாள். அந்த இரவு நீண்டது. ஹரியிடம் எந்த தயக்கமும் இல்லை. அவன் தன் உடலழகை பெருமையுடன் வெளிப்படுத்தினான். தனது ஆசைகளை எந்த ஒளிவு மறைவுமின்றி பேசினான். ஹனிக்கு இது ஒரு புதிய விதமான அனுபவமாக இருந்தது. இப்படியே ஹனியின் இரட்டை வாழ்க்கை ஒரு எந்திரத்தைப் போல துல்லியமாக இயங்கத் தொடங்கியது. பகலில் பிரவீனின் கரங்களை பிடித்துக்கொண்டு அவனது எதிர்கால கனவுகளில் பங்கெடுத்து ஒரு பெர்ஃபெக்ட் காதலியாக வலம் வருவாள். இரவில் கதவை தாளிட்டுவிட்டு ஹரியின் திரையில் ஒரு கவர்ச்சியான தேவதையாக மாறி அவனது துடிப்பான உணர்ச்சிகளில் தன்னை நனைத்துக் கொள்வாள். இதனால் அவளுக்கு பிரச்சனையில்லாமல் வாழ்க்கை நகரத் தொடங்கியது. ஹரியுடனான அந்த ரகசிய உறவு இப்போது வெறும் பேச்சோடு நிற்கவில்லை. அது எல்லைகளை தாண்டி தீவிரமான நெருக்கத்தை எட்டியிருந்தது. ஹரி அவளுக்கு உள்ளாடைகளை பரிசளிக்கும் அளவிற்கு அவர்கள் இடையேயான அந்த பிணைப்பு அந்தரங்கமானது. பிரவீனிடம் எப்போதும் பேச முடியாத, காட்ட முடியாத தனது உடல் மீதான வேட்கையையும் அழகையும் ஹரி அங்கீகரிப்பதாக ஹனி உணர்ந்தாள். அந்த பரிசுகள் அவளுக்கு ஒருவிதமான கிளர்ச்சியையும் தான் இன்னும் இளமையோடு இருக்கிறோம் என்கிற தன்னம்பிக்கையையும் தந்தன. அதே சமயம் இந்த துரூகத்தின் நிழல் கூட படாத ஒரு தூய்மையான உலகத்தில் பிரவீன் வாழ்ந்து கொண்டிருந்தான்.
அவன் தனது அம்மாவுடன் கடை வீதிக்கு சென்று ஹனிக்கு மிகவும் பிடித்தமான நிறத்தில் ஒரு அழகான பட்டு சேலையை தேர்ந்தெடுத்திருந்தான். என் ஹனிக்கு இது ரொம்ப நல்லா இருக்கும்மா என்று அவன் தன் அம்மாவிடம் சொல்லி சிரித்தபோது அவனது கண்களில் இருந்தது ஒரு புனிதமான காதல் மட்டுமே. ஒருபுறம் புனிதமான பட்டு சேலை, மறுபுறம் ரகசியமான உள்ளாடை பரிசுகள். இந்த முரண்பட்ட வாழ்க்கையின் முடிச்சு அவிழும் நாள் வெகு தூரத்தில் இல்லை என்பது அவளுக்கு தெரிந்திருக்கவில்லை. காசியின் அறையில் ஏசியின் குளிர்ச்சி உடலை தழுவிக் கொண்டிருக்க, டிவியின் திரையில் வீடியோ கேமின் போர்க்களம் தகித்துக் கொண்டிருந்தது. துப்பாக்கி சுடும் சத்தமும் கார்களின் டயர் உராய்ந்து சீரும் ஒலியும் அந்த சிறிய அறையை நிறைத்திருக்க, பிரவீன் மிகுந்த கவனத்துடன் கன்சோல் பட்டன்களை அழுத்திக் கொண்டிருந்தான். அவனது முகம் டிவியின் வெளிச்சத்தில் தீவிரமாக மின்னியது. அப்போது அவனது அலைபேசி மேசையின் மீது கிடந்து அதிர்ந்தது. விளையாட்டின் வேகத்தில் முதலில் அதை கவனிக்காதவன் தொடர்ந்து வந்த அதிர்வில் திரையை தற்செயலாக பார்த்தான். திரையில் ஹனி என்ற பெயர் மின்னிக் கொண்டிருந்தது. டே காசி, கேம பாஸ் பண்ணுடா, ஹனி கால் பண்றா என்றான் பிரவீன். ஏய், மணி என்ன ஆகுது? இந்த நேரத்துல அவ உனக்கு கால் பண்ண மாட்டாளே, ஏதாவது எமர்ஜென்சியான்னு கேளு என்று சொல்லிய காசி கேமை நிறுத்தினான். பிரவீன் அழைப்பை ஏற்று காதில் வைத்தான். சொல்லு ஹனி, இந்த நேரத்துல கூப்பிடுற? மறுபக்கம் ஹனியின் குரல் வழக்கத்திற்கு மாறாக மிகவும் மென்மையாக ஒருவித கள்ளத்தனமான தயக்கத்துடன் ஒலித்தது. என்ன பண்ற பிரவீன்? நானும் காசியும் வீடியோ கேம் விளையாடிட்டு இருக்கோம். நீ சொல்லு, என்ன விஷயம் என்று பிரவீன் கேட்டபோது அவனது கண்கள் காசியை பார்த்து சிரித்தன. அது வீட்ல யாரும் இல்லடா, எல்லாருமே திடீர்னு ஒரு விசேஷத்துக்காக ஊருக்கு போயிருக்காங்க. நாளைக்கு சாயந்திரம் தான் வருவாங்க என்று ஹனி இழுக்க பிரவீனின் புருவங்கள் உயர்ந்தன. சரி, அதுக்கிப்போ என்ன என்று அவன் வினவினான். அவனது ஆழ்மனதில் ஏதோ ஒரு எதிர்பார்ப்பு துளிர்க்கத் தொடங்கியது. ஹனி ஒரு நிமிடம் மௌனமாக இருந்தாள். பிறகு அந்த நிசப்தத்தை கலைத்து மிக மெதுவான குரலில் கேட்டாள். நீ நீ இப்போ இங்க வரியா? ரொம்ப தனியா இருக்கு பிரவீன். அந்த ஒரு நொடி அவன் அப்படியே ஸ்தம்பித்து நின்றான். அவனது இதயம் வழக்கத்தை விட வேகமாக துடிக்கத் தொடங்கியது. அவனது ஆண்மை ஒருபுறம் அவளை தேடி ஓடச் சொல்லி ஆசை காட்ட, அவனது நற்பண்புகளும் ஹனி மீது அவன் வைத்திருந்த மரியாதையும் மறுபுறம் இழுத்து பிடித்தன. அவனது இதழில் ஒரு மெல்லிய மர்மமான சிரிப்பு வந்து மறைந்தது. தான் உயிருக்கு உயிராக காதலிக்கும் பெண் தன்னை தனியாக அழைக்கும்போது ஏற்படும் அந்த தவிப்பை அவன் உணர்ந்தான். ஹனி என்று அவன் குரல் கம்மலாக தொடங்கியது. சும்மா இருக்கிறவனை ஏண்டி இப்படி வம்பிழுக்கிற? மண்டைய கழுவுறியா என்று பிரவீன் குறும்பாக கேட்டான். அவன் குரலில் ஒரு மெல்லிய நடுக்கம் இருந்தது. அவனது கட்டுப்பாட்டை ஹனியின் அழைப்பு சோதித்துக் கொண்டிருந்தது. ஆனால் ஹனி விளையாடும் மனநிலையில் இல்லை. விளையாடாத பிரவீன், இப்போ வரியா இல்லையான்னு மட்டும் சொல்லு, மத்த எதை பத்தியும் எனக்கு பேச வேண்டாம் என்று அவன் கராராக கேட்டாள். அந்த ஏகாந்தமான இரவில் ஹனியின் குரலில் இருந்த ஒரு விதமான அழைப்பு பிரவீனை நிலைகுலையச் செய்தது. பிரவீன் தன் உணர்ச்சிகளை கடிவாளம் போட்டு தடுத்தான். அவன் ஒரு பொறுப்பான காதலனாக இருக்க விரும்பினான். தன் ஆசையை விட அவளது எதிர்காலம் அவனுக்கு பெரிதாக தெரிந்தது. இல்ல ஹனி, நான் வரல. நீ இப்போ இதுக்கெல்லாம் ஆசைப்படுற நேரம் இல்ல. ஒழுங்கா உட்கார்ந்து படி. நாளைக்கு உனக்கு முக்கியமான எக்ஸாம் இருக்குல்ல, அதை மறந்துட்டியா என்று இதமாக சொன்னான். ஹனிக்கு எரிச்சல் தலைக்கேறியது. ஏண்டா, எப்ப பார்த்தாலும் சும்மா எக்ஸாம்னு சொல்லி கடுப்பேத்திட்டு இருக்க? உனக்கு என் மேல ஆசையே இல்லையா? ஒரு லவ்வர் மாதிரியா நடந்துக்கிற நீ என்று ஆத்திரத்துடன் கேட்டாள். பிரவீன் நிதானம் இழக்கவில்லை. ஹனிமா, நான் எவ்வளவு கண்ட்ரோலா இருக்கேன்னு எனக்கு தான் தெரியும். இப்போ நான் அங்க வந்தா உன் கவனம் மொத்தமா சிதறிடும். அப்புறம் எக்ஸாம்ல மார்க் குறைஞ்சிடும். இப்போதைக்கு நீ படிப்புல மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணு. சொன்னா கேளு, சமத்தா போய் படி என்றான் ஒரு ஆசிரியரின் கனிவுடன். போடா லூசு என்று கோபத்துடன் கத்திவிட்டு ஹனி அழைப்பை துண்டித்தாள். பிரவீன் அலைபேசியை திரையில் பார்த்தவாறே ஒரு முட்டாள்தனமான புன்னகையுடன் அமர்ந்திருந்தான். அவளது கோபம் கூட அவனுக்கு அழகாக தெரிந்தது. ஆனால் பக்கத்தில் அமர்ந்திருந்த காசி அவனை ஒரு விசித்திரமான பார்வையால் முறைத்துக் கொண்டிருந்தான். டே, நீ நிஜமாவே லூசுதானடா? அவளே கூப்பிடுறா, நீ என்னடா எக்ஸாம் அரியர்னு லெக்சர் எடுத்துட்டு இருக்க? அவ கோபத்துல போனையே வச்சுட்டா பாரு என்று காசி கத்தினான். அவ சின்ன பொண்ணுடா காசி, அவளுக்கு இப்போ எது முக்கியம்னு தெரியாது. ஆனா அவளை சரியான பாதையில நடத்த வேண்டியது என் பொறுப்பு இல்லையா என்றான் பிரவீன் பெருமையாக சொன்னான். நீ ஓவரா சீன் போடுற. மச்சி, அவளுக்குன்னு ஒரு மரியாதை இருக்குடா. அவ இப்போ சின்ன பொண்ணு. ஏதோ ஒரு ஆர்வத்துல கூப்பிடுறா, அது சரின்னு அவளுக்கு தோணலாம். ஆனா அவளோட கவனம் செதறி படிப்பு கெட்டு போயிடக்கூடாதுல்ல. காசி அவனை முறைத்து பார்த்து கொண்டே, ரொம்ப நல்லவனா இருக்காதுன்னு உனக்கு எத்தனை தடவை சொல்றது?
இந்த காலத்துல இப்படி இருந்தா உன்னை லூசுன்னு தான் சொல்லுவாங்க என்று சலித்துக் கொண்டான். பிரவீன் சத்தமாக சிரித்துக்கொண்டே காசியின் தோளில் தட்டினான். டே, அதுவும் இல்லாம நான் இன்னைக்கு நைட் அவ வீட்டுக்கு போகத்தான் போறேன். இன்னைக்கு நைட்டு என்ன ஸ்பெஷல்னு தெரியுமா? நாளைக்கு அவளுக்கு பிறந்த நாள் அல்ல. காசியின் புருவங்கள் சட்டென்று உயர்ந்தன. ஓஹோ, இதுதான் விஷயமா? நீ பெரிய பிளான்ல தான் இருக்க போல. ஆமா மச்சி, நைட்டு கரெக்டா 12:30 மணிக்கு அவளுக்கு பெரிய சர்ப்ரைஸ் கொடுக்க போறேன். நான் ஆசையா வாங்கின கிஃப்ட் பார்சல், அப்புறம் எங்க அம்மா பார்த்து பார்த்து வாங்கி கொடுத்த அந்த பட்டு சேலை எல்லாத்தையும் எடுத்துட்டு போக போறேன். அவ வீட்டுக்கு போய் கேக் வெட்டி செலிப்ரேட் பண்ணிட்டு வர போறேன். அவ கோபமா போனை வச்சது கூட நல்லதுதான். அப்போதான் என் சர்ப்ரைஸ் இன்னும் தூக்கலா இருக்கும் என்று உற்சாகமாக தனது திட்டத்தை விவரித்தான். காசி நக்கலாக சிரித்தான். அடப்பாவி, அவ இப்போ கேக் வெட்டத்தான் உன்னை ஆசையா கூப்பிட்டா பாரு. பிரவீன் வெட்கத்துடன் சிரித்துக்கொண்டே காசியை ஒரு இடி இடித்தான். டே, பேசாம வாய மூடிக்கிட்டு விளையாடுடா என்றவன் தனது கடிகாரத்தை ஒருமுறை பார்த்தான். மணி 10:30. இன்னும் 1.5 மணி நேரத்தில் ஹனியின் முகத்தில் மலரப்போகிற அந்த புன்னகையை நினைத்துப் பார்த்தான் பிரவீன். சரியாக இரவு 11:30 மணி. அந்த நகரமே உறக்கத்தின் மடியில் சரிந்து கிடக்க, பிரவீனின் அறையில் மட்டும் உற்சாகம் கரைபுரண்டு ஓடிக்கொண்டிருந்தது. கண்ணாடியின் முன் நின்று தன் கூந்தலை சரி செய்து கொண்டவன் ஒரு விலையுயர்ந்த வாசனை திரவியத்தை லேசாக தெளித்துக் கொண்டான். மேசையின் மேலிருந்த அந்த பெரிய சர்ப்ரைஸ் கிஃப்ட் பார்சல், அதற்கு மேல் வைக்கப்பட்டிருந்த மென்மையான பிளாக் ஃபாரஸ்ட் கேக் பெட்டி என எல்லாவற்றையும் கவனமாக சரிபார்த்து கொண்டான். அறைக்கதவை திறந்து அவன் வெளியே வந்தபோது ஹாலில் விளக்கு எரிந்து கொண்டிருந்தது. அவனது அம்மா பார்வதி ஒரு கவலையுடன் சோஃபாவில் அமர்ந்திருந்தார். மகன் கையில் இருக்கும் பொருட்களைக் கண்டதும் அவர் முகம் மென்மையாக மலர்ந்தாலும் அந்த இரவு நேர பயணம் அவரை தயங்க வைத்தது. தம்பி, நைட்டு நேரமா போறடா. பைக்ல வேண்டாம், பாதுகாப்பில்ல. கார் எடுத்துட்டு போ. நான் வேணும்னா டிரைவரை வர சொல்லட்டுமா என்று பார்வதி பரிவோடு கேட்டார். பிரவீன் தன் அம்மாவின் தோளை அணைத்து கொண்டான். இல்லம்மா, வேண்டாம், நானே கார் ஓட்டிக்கிறேன். அந்த அண்ணன் பாவம், இந்த நேரத்துல தூக்க கணக்கத்துல இருப்பாரு. நானாவது சர்ப்ரைஸ் கொடுக்க போற குஷியில நல்லா முழிச்சிட்டு இருக்கேன் என்று சிரித்துக்கொண்டே சொன்னான். சரி, பாத்து போயிட்டு வாடா. நீ வீட்டுக்கு திரும்பி வர வரைக்கும் நான் தூங்க மாட்டேன், முழிச்சிட்டு தான் இருப்பேன் என்றார் பார்வதி. தாய் உள்ளம் எப்போதுமே ஒரு இனம் புரியாத அச்சத்தை சுமந்திருக்குமே. நீங்க ஏமா கஷ்டப்படுறீங்க? நீங்க போய் தூங்குங்க என்று பிரவீன் சொல்ல அவர் பிடிவாதமாக மறுத்தார். இல்லடா, நீ போயிட்டு நல்லபடியா திரும்பி வந்தாதான் என் மனசு நிம்மதியா இருக்கும். இல்லைனா எனக்கு பக்கு பக்குன்னு தான் இருக்கும் என்றார். பிரவீன் அம்மாவை கட்டி அணைத்து முத்தமிட்டான். சொன்னா கேட்கவே மாட்டீங்களே. சரி, நான் சீக்கிரம் போயிட்டு வந்துடுறேன் என்று விடை பெற்றான். அவன் வாசலை நோக்கி நடக்கும்போது பின்னாலிருந்து பார்வதி குரல் கொடுத்தார். டே தம்பி, என் மருமக கிட்ட அத்தை கேட்டதா மறக்காம சொல்லுடா. பிரவீன் திரும்பி பார்த்து ஒரு வெற்றி புன்னகை பூத்தான். சொல்றேன், கண்டிப்பா சொல்றேன். உற்சாகத்துடன் காரை ஸ்டார்ட் செய்தான் பிரவீன். என்ஜினின் இரைச்சல் அந்த நிசப்தமான தெருவில் எதிரொலித்தது. தன் வாழ்க்கையின் தேவதைக்கு ஒரு மறக்க முடியாத பிறந்த நாளை பரிசளிக்கப் போகிறோம் என்ற கனவு அவனது கண்களில் மின்னியது. சாலைகள் காலியாக இருக்க கார் ஹனியின் வீட்டை நோக்கி மின்னல் வேகத்தில் பறந்தது. கையில் அந்த அழகான பிளாக் ஃபாரஸ்ட் கேக், அம்மா கொடுத்த பட்டு சேலை மற்றும் வைரத்தோடு அடங்கிய பரிசு பெட்டி என அனைத்தையும் சுமந்து கொண்டு ஒரு திருடனைப் போல பதுங்கி பதுங்கிச் சென்று காலிங் பெல்லை அழுத்தினான். நிச்சயம் அவள் கதவை திறந்ததும் அதிர்ச்சியில் உறைந்து போவாள், பிறகு என் மார்பில் சாய்ந்து அழுவாள் என்று அவன் மனக்கோட்டை கட்டியிருந்தான். கதவின் தாழ்பாள் திறக்கப்படும் சத்தம் கேட்டது. சர்ப்ரைஸ் என்று உற்சாகமாக கத்திய கொண்டே கதவை திறந்தாள் ஹனி. ஆனால் அடுத்த நொடி அவன் கண்ட காட்சி அவனது காலடியிலிருந்த பூமியை அப்படியே பிளந்து உள்ளே தள்ளியது போல இருந்தது. அங்கே நிறந்த ஹனி அவன் அறிந்த சமத்து பெண் ஹனி அல்ல. இதுவரை அவன் கனவில் கூட நினைத்து பார்க்காத மிக கவர்ச்சியான, மிக குறைந்த ஆடையில் அவள் நின்றிருந்தாள். கதவை திறந்தபோது அவள் முகத்திலிருந்த அந்த சர்ப்ரைஸ் சிரிப்பு பிரவீனை பார்த்த அடுத்த நொடி அப்படியே உறைந்து மரண பயமாக மாறியது. பிரவீனின் கையிலிருந்த கேக் பெட்டி மெல்ல நழுவ பார்த்தது. அவனது குரல் கம்மியது, வார்த்தைகள் தடுமாறின. என்னடி இது? ஏன் இப்படி ட்ரெஸ் பண்ணிருக்க? என்ன நடக்குது இங்க என்று நடுங்கும் குரலில் கேட்டான். ஹனி பதில் சொல்ல முடியாமல் விக்கித்து நின்றாள். அவளது உதடுகள் துடித்தன, ஆனால் வார்த்தைகள் வரவில்லை. பிரவீனின் மூளை மின்னல் வேகத்தில் வேலை செய்தது. நான் வரப்போகிறேன் என்று அவளுக்கு தெரியாது. எனக்கோ அவள் போடா லூசி என்று சொல்லிவிட்டுத்தான் போனை வைத்தாள். அப்படி இருக்க யாருக்கு சர்ப்ரைஸ் கொடுக்க, யாருக்காக இந்த வேஷம் அவள் காத்திருக்கிறாள்? அவன் கேள்விக்கான பதில் அடுத்த சில வினாடிகளில் அவனது முதுகிற்கு பின்னால் இருந்து வந்தது. திடீரென்று அந்த தெருவின் இருளை கிழித்துக் கொண்டு ஒரு பைக்கின் வெளிச்சம் பிரவீன் மேல் விழுந்தது. பிரவீன் மெல்ல திரும்பி பார்த்தான். பைக்கிலிருந்து இறங்கியது ஹரி. ஹரியின் கையில் ஒரு மது பாட்டில் இருந்தது.
அவன் மிகவும் இயல்பாக ஒரு உரிமையோடு பைக்கை நிறுத்திவிட்டு இறங்கி வந்தான். உலகமே தலைகீழாக சுழல்வது போல இருந்தது. கையில் இருந்த கேக் பெட்டி மெல்ல நழுவ பார்த்தது. அவனது இதயமும் அதோடு சேர்ந்து சிதறந்தது. அவனுக்காகத்தானா இதெல்லாம்? சொல்லுடி, இவனுக்காகத்தானா இந்த வேஷம்? கத்தினான் பிரவீன். பிரவீன், இல்லடா, நீ நினைக்கிற மாதிரி இல்ல. சாரிடா, நான் ஏதோ ஒரு நிமிஷத்துல. போதும், நிறுத்து என்று கர்ஜித்தான் பிரவீன். அவளது அழுகையிலிருந்த போலித்தனம் இப்போது அவனுக்கு அருவருப்பை தந்தது. வாசலில் சிலையாக நிறந்த ஹரியின் முன்னால் போய் நின்றான் பிரவீன். அவனது கண்கள் சிவந்து போயிருந்தன. அப்போ நாங்க லவ் பண்றது உனக்கு தெரியும்? தெரிஞ்சேதான் நீ என் வாழ்க்கைய சிதைச்ச என்று கேட்க ஹரி பதில் பேச முடியாமல் கையிலிருந்த மதுபாட்டிலோடு தரையை பார்த்தபடி மௌனமாக நின்றான். அவமானமும் ஆத்திரமும் தீராத வேதனையும் பிரவீனை துரத்தின. அங்கே இருந்தால் எவரையாவது கொன்று விடுவோம் என்று தோன்றியது. வேக வேகமாக தன் காரில் ஏறி அமர்ந்தான். அவனது கைகள் நடுங்கின. உடல் முழுவதும் வேர்த்து கொட்டியது. ஒரு தேவதையை தேடி வந்தேனே, ஆனால் ஒரு பேயை அல்லவா இவ்வளவு நாள் ஆராதித்திருக்கிறேன் என்ற எண்ணம் அவனது மூளையை குடைத்தது. காரை ஸ்டார்ட் செய்து பின்னோக்கி எடுத்தான். ஹனி காரின் கண்ணாடியை தட்டி அழுதாள். ஆனால் பிரவீன் அவளை பார்க்கவில்லை. ஏன் ஹனி, ஏன் இப்படி பண்ணின? உன்னை ஒரு மகாராணியா வாழ வைக்கணும்னு நினைச்சேனே. என் அம்மாவோட பாசத்துக்கு கூடவா நீ மதிப்பு? கார் ஸ்டியரிங்கை அடித்து கதறி அழுதான். அவன் காதுகளில், நீ நல்லா படி ஹனி, அரியர் கிளியர் பண்ணு ஹனி என்று அவன் சொன்ன வார்த்தைகளே கேலியாக எதிரொலித்தன. நான் ஒரு முட்டாள் என்று கத்திக்கொண்டே காரை ஓட்டினான். அவன் கண்கள் கண்ணீரால் மறைந்தன. முன்னால் இருக்கும் பாதை அவனுக்கு தெளிவாக தெரியவில்லை. ஆனால் அவனது கால் ஆக்ரோஷமாக ஆக்சிலரேட்டரை அழுத்தியது. கார் 80, 100, 120 கிலோமீட்டர் வேகத்தை தாண்டியது. அந்த நள்ளிரவு சாலையில் ஒரு காயப்பட்ட மிருகத்தைப் போல கார் சீறி பாய்ந்தது. மறுபுறம் வீட்டில் அவன் வருவதற்காக பால் சொம்புடன் காத்திருந்த பார்வதி அம்மாவுக்கு இடது கண் துடித்தது. பிரவீனின் கார் ஒரு பெரும் வளைவில் திரும்பியபோது எதிரே வந்த லாரியின் வெளிச்சம் அவன் கண்களை கூச செய்தது. அவன் பிரேக் பிடிக்க முயன்றானா அல்லது வாழ்வதே போதும் என்று நினைத்தானா என்பது அந்த வினாடிக்கே வெளிச்சம். அடுத்த வினாடி ஒரு பயங்கரமான சத்தம் அந்த நள்ளிரவு அமைதியை கிழித்தது. விபத்தின் கோரம் பிரவீனின் காலை உருக்குலைத்திருந்தாலும் நல்வாய்ப்பாக ஏர்பேக் சரியான நேரத்தில் விரிவடைந்ததால் ஒரு பெரும் உயிர்ச்சேதம் தவிர்க்கப்பட்டது. சிறு காயங்கள் மற்றும் வலது கையில் ஏற்பட்ட எலும்பு முறிவுடன் மருத்துவமனையின் தனி அறையில் பிரவீன் அனுமதிக்கப்பட்டிருந்தான். செய்தி கேள்விப்பட்ட நிஷா மூச்சிறைக்க மருத்துவமனைக்கு ஓடி வந்தாள். அங்கே வார்டுக்கு வெளியே ஒரு மூலையில் பார்வதி அம்மா கண்கலங்கி அமர்ந்திருக்க, காசி சோகத்துடன் அவருக்கு அருகில் நின்றிருந்தான். நிஷா வார்டுக்குள் நுழைந்ததும் கட்டிலில் காயங்களுடன் படுத்திருந்த பிரவீனை பார்த்து ஆத்திரமும் அழுகையுமாக வெடித்தாள். அவ்ளோ வேகம் எதுக்குதா உனக்கு? அறிவு இருக்கா இல்லையா? ஏதோ கடவுள் புண்ணியத்துல இன்னைக்கு உயிரோட இருக்க. ஏதாவது ஆகியிருந்தா உன் அம்மாவை பத்தி ஒரு நிமிஷமாவது யோசிச்சியா என்று கத்தினாள் நிஷா. வெளியே இருந்த பார்வதி அம்மா நிஷாவின் குரல் கேட்டு உள்ளே வந்தார். மகனின் காயங்களை பார்த்ததும் அவரது துக்கம் கட்டுக்கடங்காமல் போனது. சொல்லுமா நிஷா, நல்லா கேளு. எனக்கு இருக்கிறது ஒரே ஒரு பையன். இவனுக்கு ஏதாவது ஒன்னு ஆகியிருந்தா நான் உயிரோடவே இருந்திருக்க மாட்டேன். யார நம்பி நான் வாழ்வேன் என்று கதறி அழத் தொடங்கினார். அவரது கண்ணீர் பிரவீனின் நெஞ்சை கிழித்தது. தான் செய்த அந்த ஆக்ரோஷமான முடிவு தன் அம்மாவை எவ்வளவு தூரம் பாதித்திருக்கும் என்பதை அவன் உணர்ந்தான். நிஷா மெல்ல பார்வதி அம்மாவை அணைத்துக்கொண்டு அவரது கண்ணீரை துடைத்து சமாதானப்படுத்தினாள். காசி நிலைமையை சீர் செய்ய முயன்றான். அம்மா வாங்க, காலையிலிருந்து நீங்க ஒரு சொட்டு தண்ணி கூட குடிக்கல. நிஷா, நான் அம்மாவை கூட்டிட்டு போய் கேன்டீன்ல ஏதாவது சாப்பிட வைக்கிறேன். நீ இவனை பாத்துக்கோ என்றான். பார்வதி அம்மா முதலில் இவனை இப்படியே விட்டுட்டு வரமாட்டேன் என்று மறுத்தாலும் பிரவீன் தன் அம்மாவின் கையை பிடித்து, அம்மா நீங்க சாப்பிட்டுட்டு வந்தாதான் நான் நிம்மதியா இருப்பேன். ப்ளீஸ் போயிட்டு வாங்கம்மா என்று வற்புறுத்தியதால் தயக்கத்துடன் காசியுடன் கிளம்பினார். பார்வதி அம்மா வெளியேறியதும் அறையில் ஒரு கனமான மௌனம் நிலவியது. நிஷா பிரவீனை ஊடுருவி பார்த்தாள். அவளுக்கு தெரியும், வெறும் வேகத்தால் மட்டும் இந்த விபத்து நடக்கவில்லை என்று. அறையில் நிலவிய அந்த நிசப்தம் மிகவும் பாரமாக இருந்தது. நிஷா பிரவீனின் அருகில் அமர்ந்து அவனது வாடிய முகத்தை ஆழமாக பார்த்தாள். அவளது கண்கள் எதையும் எளிதில் நம்பிவிட தயாராக இல்லை. இப்ப சொல்லு பிரவீன், ஹனி மேல உனக்கு என்ன கோபம்? ஏன் இப்படி பைத்தியக்காரத்தனமா வண்டி ஓட்டுன என்று நேரடியாக கேட்டாள் நிஷா.
பிரவீன் பார்வையை திருப்பிக் கொண்டு, என்ன சொல்ற நிஷா, எனக்கு ஒன்னும் கோபம் இல்லையே, ஏதோ கவனக்குறைவுல வண்டி ஸ்கிட் ஆகிடுச்சு என்று மழுப்பலாக பதிலளித்தான். ஆனால் நிஷா விடவில்லை. என்கிட்ட மறைக்காத பிரவீன், உன்னை பத்தி எனக்கு தெரியும். நீ எப்பவுமே நிதானமா கார் ஓட்டுற பையன். அன்னிக்கு நைட் 12 மணிக்கு ஹனி வீட்டுக்கு தான் போன. அங்கிருந்து வரும்போது தான் இந்த ஆக்சிடென்ட் நடந்திருக்கு. அப்போ அங்க ஏதோ ஒரு பெரிய விஷயம் நடந்திருக்கு. என்ன நடந்தது, உண்மைய சொல்லு என்று அவனது கைகளைப் பற்றி ஆழமாக அழுத்தினாள். நிஷாவின் அந்த ஆறுதலான பிடியும் கனிவான குரலும் பிரவீனின் மன உறுதியை சிதைத்தது. இவ்வளவு நேரம் நெஞ்சுக்குள் பூட்டி வைத்திருந்த அந்த ரணமான ரகசியம் கண்ணீராக முட்டிக்கொண்டு வந்தது. தாழ மாட்டாமல் அன்று இரவு ஹனியின் வீட்டில் பார்த்த கோரமான காட்சிகளை ஒவ்வொன்றாக விவரிக்கத் தொடங்கினான். ஹனியின் அந்த தூண்டில் அழைப்பு, தான் ஆசை ஆசையாக கொண்டு சென்ற கேக் மற்றும் பட்டு சேலை, ஆனால் அங்கே கதவை திறந்தபோது தான் பார்த்த அந்த அரைகுறை ஆடையுடன் நின்ற ஹனி, இதற்கெல்லாம் மேலாக கையில் மது பாட்டிலுடன் ஒரு உரிமையோடு அங்கே வந்து நின்ற ஹரி, அனைத்தையும் சொல்லி முடித்தபோது பிரவீனின் குரல் உடைந்து விம்பலாக மாறியது. அவன் சொல்லி முடித்ததும் நிஷா ஆத்திரத்தில் இருக்கையை விட்டு எழுந்து நின்றாள். அவளது முகம் கோபத்தில் சிவந்தது. சீ, இப்படி ஒரு பொண்ணு அவள்! ஒரு பக்கம் உன்கிட்ட சமத்து வேஷம் போட்டுட்டு உன்னை ஏமாத்திட்டு இன்னொருத்தனோடவா? அனாதையா இருக்காளேன்னு நீயும் உன் அம்மாவும் உன்னை தலையில தூக்கி வச்சு ஆடுனீங்க. அதுக்கு இதுதான் அவ கொடுத்த பரிசா? அவளை நான் சும்மா விடமாட்டேன் பிரவீன் என்று பற்களை கடித்தாள். பிரவீன் சோகத்துடன் அவளது கையை பிடித்து தடுத்தான். வேண்டா நிஷா, விடு. அவள் இனிமே என் லைஃப்ல வேண்டா. அதுவே அவளுக்கு பெரிய தண்டனைதான். இந்த விஷயம் எங்க அம்மாக்கு தெரியாது. தெரிஞ்சா அந்த மனுஷி தாங்க மாட்டாங்க. ஹனிய தன் மருமகளா நினைச்சு எவ்வளவு கனவு கண்டாங்க தெரியுமா? தயவு செஞ்சு இத அம்மா கிட்ட சொல்லிடாத என்று கெஞ்சினான். நிஷா ஒரு நிமிடம் மௌனமாக இருந்தாள். ஆனால் அவளது கண்கள் கனல் தெரித்தன. உன் லைஃப்ல அவ இல்லாம இருக்கலாம் பிரவீன், அது உனக்கு நல்லதுதான். ஆனா உன் காதலையும் உன் அம்மாவோட பாசத்தையும் கொச்சப்படுத்தின அந்த துரூகிக்கு தண்டனை கிடைச்சே ஆகணும். அவளோட இந்த முகமூடிய நான் எல்லார் முன்னாடியும் கிழிப்பேன் என்று உறுதியாக சொன்னாள். அன்றே பிரவீன் மருத்துவமனையிலிருந்து டிஸ்சார்ஜ் செய்யப்பட்டான். உடலின் காயங்கள் மருந்தினால் ஆறிக்கொண்டிருந்தாலும் மனதின் ரணங்களுக்கு மருந்தே இல்லை என்பது போல அவன் மௌனத்தில் ஆழ்ந்திருந்தான். அடுத்த நாளே செமஸ்டர் தேர்வுகள் தொடங்கின. காயம்பட்ட கையுடன் அவன் தேர்வு எழுத சென்றபோது அவன் கண்கள் ஹனியை தேடவில்லை, மாறாக அவளை தவிர்க்கவே துடித்தது. ஹனியும் அவமானத்தால் கூனி குறுகி வகுப்பறையின் ஒரு மூலையில் யாருடனும் பேசாமல் அமர்ந்திருந்தாள். தேர்வு முடிந்ததும் அந்த வளாகத்தை விட்டு முதல் ஆளாக வெளியேறுவதை பிரவீன் வழக்கமாக்கிவிட்டான். தேர்வுகள் முடிந்து செமஸ்டர் விடுமுறை வந்தபோது பிரவீனுக்கு அது ஒரு பெரிய நிம்மதியை தந்தது. அவளை சந்திக்க வேண்டிய கட்டாயம் இல்லை என்பது அவனது பாரத்தை குறைத்தது. ஆனால் தனிமை அவனுக்கு பெரிய எதிரியானது. ஜன்னல் வழியாக வெறித்து பார்த்து கொண்டிருக்கும் போதெல்லாம் ஹனியின் சிரிப்பு அவனது காதுகளில் ரீங்காரமிட்டது. அவள் சொன்ன ஒவ்வொரு பொய்யும் அவளது போலி அன்பும் இப்போது நினைத்து பார்த்தால் ஒரு கூர்மையான கத்தியைப் போல அவனது நெஞ்சை தைத்தது. பிரவீன் காசியின் தோளில் சாய்ந்து கொண்டு தன் குமரலை வெளிப்படுத்தினான். மச்சி, அவளை நான் எவ்வளவு நம்புனேன் தெரியுமாடா? எனக்கு படிப்பு தான் முக்கியம் பிரவீன்னு ஹனி சொல்லும்போது அவளை ஒரு புத்திசாலி பொண்ணுன்னு நினைச்சு பெருமைப்பட்டேன். ஆனா அவளுக்கு படிப்புக்கும் மேல வேற ஏதோ முக்கியமா இருந்திருக்கு. அவளோட அந்த பசிக்கு என்ன பலியாக்கிட்டாடா என்று விம்பினான். அவனது வேதனையை பார்த்து பொறுக்க முடியாமல் காசி ஒரு கட்டத்தில் மெல்ல பார்வதி அம்மாவிடம் ஹனி செய்த அனைத்தையும் சொல்லிவிட்டான். அம்மா, அன்னிக்கு நைட் பிரவீன் ஏன் வேகமா வந்தான்னு உங்களுக்கு தெரியுமா என்று தொடங்கி ஹனியின் இரட்டை வாழ்க்கையை விலாவாரியாக விவரித்தான். அனைத்தையும் கேட்ட பார்வதி அதிர்ச்சியில் உறைந்து போனார். சில நிமிடங்கள் மௌனமாக இருந்தவர் பிறகு ஒரு நீண்ட பெருமூச்சு விட்டார். விடுடா காசி, எல்லாம் ஒரு நன்மைக்குதான்னு நினைக்கிறேன். இப்படி ஒரு குணம் இருக்கிற பொண்ணு நம்ம குடும்பத்துக்குள்ள வராம போனதே நல்லது. என் பையன் அந்த ராட்சதி கிட்ட இருந்து தப்பிச்சதே போதும். அவனோட கண்ணீர் என்னைக்காவது ஒரு நாள் அவளுக்கு தண்டனைய கொடுக்கும் என்று உறுதியாக சொன்னார். பிரவீன் மாதிரி ஒரு நல்ல பையனோட காதலை இழந்ததே அவளுக்கு பெரிய தண்டனைதான் என்று எண்ணிக்கொண்டான் காசி. விடுமுறை முடிந்து கல்லூரி மறுபடியும் திறக்கப்பட்ட அந்த முதல் நாள் வளாகம் பழையபடி சுறுசுறுப்பாக இருந்தது. நிஷா தனது குடும்பத்துடன் கேரளா சுற்றுலாவை முடித்துக்கொண்டு வந்திருந்தாள். ஆனால் அவள் முகத்தில் மகிழ்ச்சியை விட ஏதோ ஒரு பெரிய உண்மையை சொல்லப் போகும் பரபரப்புதான் அதிகமாக இருந்தது.
நேராக பிரவீனை சந்திக்க வந்தவள் சுற்றும் முற்றும் பார்த்து அவனது கையை பிடித்து தனியாக அழைத்துச் சென்றாள். பிரவீன், இதை நீ பார்த்தே ஆகணும் என்று சொல்லிபடி தன் மொபைலை எடுத்து அவன் முன்னால் நீட்டினாள். திரையில் தெரிந்தது ஹரியின் இன்ஸ்டாகிராம் பக்கம். அதில் ஹரி வேறு ஒரு பெண்ணின் இடுப்பை அணைத்து கொண்டு கடற்கரையில் மிக நெருக்கமாக இருக்கும் புகைப்படங்கள் வரிசையாக இருந்தன. அந்த புகைப்படங்களின் கீழே லவ் ஆஃப் மை லைஃப், மை எவ்ரிதிங் என்று மிகவும் உருக்கமாக பதிவிட்டிருந்தான். பிரவீன் அதிர்ச்சியில் கண்கள் விரிய அந்த திரையை பார்த்தான். நிஷா, இது ஹரிதானே? இவன் பக்கத்துல இருக்கிறது ஹனி இல்லையே என்று புரியாமல் கேட்டான். நிஷா ஏளனமாக சிரித்தாள். ஆமா பிரவீன், இது ஹரிதான். ஆனா கூட இருக்கிறது ஹனி இல்ல, இது வேறு ஒரு பொண்ணு. ஹனிக்கு இன்ஸ்டாகிராம் ஐடி கிடையாதுன்னு அவனுக்கு நல்லா தெரியும். அதனால அவன் என்ன போஸ்ட் பண்றான், யார காதலிக்கிறான்னு அந்த முட்டாளுக்கு தெரிய வாய்ப்பே இல்ல. உன்னை ஒரு பக்கம் ஏமாத்திட்டு அவன்கிட்ட தஞ்சம் புகுந்தாலே, இப்போ அவளை இந்த ஹரி ஏமாத்தி இன்னொரு பொண்ணு கூட ஜாலியா சுத்திட்டு இருக்கான் என்றாள் நிஷா. பிரவீன் ஒரு நிமிடம் ஸ்தம்பித்து நின்றான். அவனது இதயத்தில் ஒரு சிறிய வேதனை இருந்தாலும் நிஷாவின் வார்த்தைகள் அவனுக்கு ஒரு பேர் உண்மையை உணர்த்தின. என்ன சொல்ற நிஷா? அப்போ ஹரியும் அவளை பயன்படுத்திக்கிட்டு தான் இருந்தானா என்றான் பிரவீன். நிஷா அழுத்தமாக சொன்னாள். ஆமா பிரவீன், உன்னை அவள் ஏமாத்தினாள். அவளை இந்த ஹரி ஏமாற்றான். இதுதான் கர்மா. ஒருத்தன் உன்னை தேவதையா நினைச்சு கௌரவமா நடத்தணும்னு நினைச்சப்போ உனக்கு அந்த தூய்மையான அன்பு கசந்து போச்சு. ஆனா உன்னை ஒரு போக பொருளா நினைக்கிறவன் பின்னாடி ஓடினியே, இப்போ அவனும் உன்னை தூக்கி எறிஞ்சிட்டான். இது அவளுக்கு தேவைதான் என்றாள் நிஷா. பிரவீனின் இதயம் விசித்திரமானது. அத்தனை துரோகங்களுக்கு பிறகும் அவனது ஆழ் மனதிலிருந்த அந்த ஈரம் இன்னும் வற்றி போகவில்லை. ஹனி அவனை காயப்படுத்தியிருக்கலாம், ஆனால் அவளும் ஒரு வஞ்சக வலையில் சிக்கி சீரழிவலை அவனது மனசாட்சி ஏற்கவில்லை. அவளின் இளமைக்குரிய அந்த துடிப்பான ஆசைகளை ஹரி ஒரு கருவியாக பயன்படுத்தி கொண்டு இப்போது அவளை நடுத்தெலுவில் இருத்தப் போகிறார் என்று நினைத்தபோது பிரவீனுக்கு பதறியது. நிஷா, அவன் இவ்வளவு மோசமானவன்னு தெரிஞ்சும் நான் எப்படி சும்மா இருக்க முடியும்? அவளுக்கு இந்த உண்மையை சொல்லியே ஆகணும் என்றான் பிரவீன் உறுதியான குரலில். நிஷா ஆச்சரியத்திலும் ஆத்திரத்திலும் அவனை பார்த்தாள். ஏண்டா, உனக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருக்கு? அவ உன்னை சாகர நிலைமைக்கு கொண்டு போனா. என் பையன் போயிட்டான்னு உன் அம்மா கதர்ன அந்த சத்தம் இன்னும் என் காதுல கேக்குது. அப்படிப்பட்டவளுக்கு நீ இன்னும் ஹெல்ப் பண்ண நினைக்கிறியா? அவள் அனுபவிக்கட்டுண்டா என்று கத்தினாள். பிரவீன் நிதானமாக அவள் கைகளை பற்றினான். நிஷா, அவள் செய்தது தப்புதான், அதை நான் மறுக்கல. ஆனா ஒரு பொண்ணோட வாழ்க்கைய ஒருத்தன் விளையாட்டு பொருளா ஆக்குறத பார்த்துட்டு என்னால சும்மா இருக்க முடியாது. அவளை காப்பாத்தணுன்றதுக்காக இல்ல, அந்த ஹரியோட வஞ்சகம் ஜெயிக்க கூடாதுன்றதுக்காகவாவது நான் இதை செய்யணும். நாளைக்கு காலேஜ் திறந்ததும் முதல் வேலையா ஹனி கிட்ட எல்லா உண்மையும் சொல்ல போறேன் என்றான் பிரவீன். பிரவீனின் இந்த உயர்ந்த குணம் நிஷாவை வாயடைக்கச் செய்தது. இவ்வளவு பெரிய மனசு உனக்கு மட்டும்தாண்டா வரும் என்பது போல அவனை பார்த்தாள். கல்லூரி திறந்த அந்த முதல் நாள் வளாகமே புதுப்பொலிவுடன் காட்சியளித்தது. ஆனால் பிரவீனின் மனதிற்குள் ஒருவித படபடப்பும் இனம் புரியாத தவிப்பும் மேலோங்கியிருந்தது. ஹரி வேறொரு பெண்ணுடன் நெருக்கமாக இருக்கும் அந்த இன்ஸ்டாகிராம் புகைப்படங்கள் அவனது அலைபேசியில் ஒரு வெடிகுண்டை போல காத்திருந்தன. இதை பார்த்தால் ஹனி உடைந்து போவாள், ஒரு அனாதையாக அவள் மீண்டும் நடுத்தெருவில் நிற்கக்கூடாது என்ற ஒரு உன்னதமான நோக்கம் மட்டுமே அவனிடம் இருந்தது. அவளது துரோகத்தை விட அவளுக்கு நடக்கப் போகும் துரோகம் அவனை அதிகம் வாட்டியது. அப்போது ஹனி தனது ஸ்கூட்டியில் வந்து இறங்கினாள். அவளைக் கண்டதும் பிரவீன் தன்னை அறியாமல் அவளை நோக்கி வேகமாக சென்றான். ஹனி, நில்லு, நான் உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும் என்றான் பிரவீன். அவனது குரலில் ஒருவித அக்கறை இழையோடியது. ஆனால் ஹனி அவனை பார்த்த விதம் ஒரு காலத்தில் அவனது மார்பில் சாய்ந்து அழுது தீர்த்தவள் இவள்தானா என்ற சந்தேகத்தை ஏற்படுத்தியது. ஒரு முற்றிலும் அந்நியனை பார்ப்பது போன்ற ஒரு குரூரமான பார்வையை வீசிவிட்டு முகத்தை திருப்பிக் கொண்டாள். எதுக்கு நிக்கணும் பிரவீன்? உனக்கும் எனக்கும் தான் இப்ப எந்த பேச்சும் இல்லையே, அப்புறம் என்ன புதுசா பேச போற என்று அலட்சியமாக கேட்டாள். பிரவீன் பொறுமையாக தொடங்கினான். நான் சொல்றத கொஞ்சம் கேளு ஹனி, இது உன்னை பத்தின விஷயம். உன்னோட பாதுகாப்புக்காக தான் சொல்றேன். நீ எதுவும் சொல்ல வேண்டாம், நான் எதையும் கேக்குறதா இல்ல. உன்கிட்ட இருந்து எந்த அட்வைஸும் எனக்கு தேவையும் இல்ல என்று ஸ்கூட்டி சாவியை எடுத்துக்கொண்டு நடக்கத் தொடங்கினாள். பிரவீனின் பொறுமை எல்லை மீறியது. அவன் கோபத்தில் வெடித்தான். இங்க பாரு, இப்போ நிஜமாவே கோபப்பட வேண்டியது நான்.
நீ செஞ்ச துரோகத்தை எல்லாம் ஒரு ஓரமா தூக்கி வச்சுட்டு உனக்கு ஏதோ பிரச்சனைன்னு உன் நன்மைக்காக பேச வந்தா நீ எதை பத்தியும் கவலைப்படாம எதுக்கு இப்படி திமிரா கோபப்பட்டுட்டு போற? ஹனி சட்டென்று நின்று திரும்பி அவனை நக்கலாக சிரித்து ஏளனம் செய்தாள். நீ கோபப்படணுமா? அது எதுக்கு? முதல்ல நீ என்கிட்ட பேசுனியா? ஆக்சிடென்ட் ஆச்சுன்னு ஒரு வார்த்தை என்கிட்ட சொன்னியா? என் பிறந்த நாள் அதுவுமா பாதியில கேக்க வீசிட்டு போய் என் முகத்துல கரிய பூசிட்டு போனியே. அப்போ அந்த இடத்துல நான் எவ்வளவு அவமானப்பட்டேன், எனக்கு எவ்வளவு வலிச்சதுன்னு யோசிச்சியா? பிரவீன் அதிர்ச்சியில் உறைந்து போனான். அடி பாவி, நீ அன்னைக்கு ஹரியோட அந்த அரைகுறி ட்ரெஸ்ல இருந்த கோலத்தை பார்த்த எனக்கு தான் வலிச்சது. ஹனி சிறிதும் தயக்கமின்றி பேசினாள். ஆமா, நான் அன்னைக்கு ஹரிய வர சொன்னது உண்மைதான். ஆனா அதுக்கெல்லாம் முழு முதல் காரணம் நீதான் பிரவீன். உன்னாலதான் நான் அப்படி மாறினேன். நீ கொடுத்த அந்த போர் அடிக்கிற காதல் தான் என்னை ஹரி பக்கம் தள்ளிவிட்டது. பிரவீன் தன் காதுகளையே நம்ப முடியாமல் அவளையே வெறித்து பார்த்தான். துரோகம் செய்தவள் அந்த பழியை துரோகம் செய்யப்பட்டவன் மீதே போடும் விசித்திரமான ஒரு நீதியை அவன் அன்றுதான் நேரில் கண்டான். எனக்கா? நான் அப்படி என்ன தப்பு பண்ணேன் என்று பிரவீனின் குரலில் நடுக்கமும் ஒருவித ஆற்றாமையும் கலந்திருந்தது. ஹனி அவனை ஏளனமாக பார்த்தாள். அவளது கண்களில் பழைய அந்த மென்மை மறைந்து ஒருவிதமான குரூரமான தெளிவு பிறந்திருந்தது. ஆமாம் பிரவீன், நான் உன் பக்கத்துல வரும்போதெல்லாம் நீ படிப்பு, வேலை, எதிர்காலம், அரியர்னு மண்டைய காய வச்ச. ஒரு லவ்வர் மாதிரி நீ ஒரு நிமிஷம் கூட என்கிட்ட நடந்துக்கல. எனக்கு அன்பும் அதையும் தாண்டி ஒரு கிளர்ச்சியான நெருக்கமும் வேணும்னு தோணுச்சு. ஆனா நீயோ ஒழுக்கம் பேசும் வாத்தியாரா இருந்த. நீ எதை தர மறுத்தியோ அதை ஹரி கொடுத்தான். அவன் என்னை ஒரு பெண்ணா ரசிச்சான். பிரவீனுக்கு தலை சுற்றியது. தான் அவளது கௌரவத்தையும் எதிர்காலத்தையும் காக்க ஒரு வேலியைப் போல நின்றது அவளுக்கு ஒரு சிறையாக தெரிந்திருக்கிறது என்பதை அவனால் ஜீரணிக்க முடியவில்லை. அப்போ நீ எனக்கு துரோகம் பண்ணதுக்கு நான் தான் காரணமா? உன்னோட இந்த தரம் குறைந்த எண்ணத்துக்கு நான் தான் காரணமா என்று ஆத்திரத்தில் கத்தினான். ஆமா. ஓ, அப்போ இதையும் பாரு என்று தன் அலைபேசியை எடுத்து ஹரியின் இன்ஸ்டாகிராம் பக்கத்தை அவளது முகத்திற்கு நேராக நீட்டினான். அதில் ஹரி இன்னொரு பெண்ணின் இடுப்பை அணைத்தபடி நெருக்கமாக இருக்கும் புகைப்படங்கள் வரிசையாக இருந்தன. புகைப்படங்களை பார்த்த ஹனியின் முகத்தில் ஒரு சிறு சுருக்கம் கூட விழவில்லை. அவள் எந்த சலனமும் இல்லாமல் ஏதோ ஒரு செய்தித்தாளை பார்ப்பது போல அதை பார்த்தாள். இப்ப என்ன? அது கேட்ட ஹனியின் கேள்வி பிரவீனை நிலைகுலையச் செய்தது. இப்ப என்ன? அறிவிருக்காடி உனக்கு? ஹரி உன்னை ஏமாத்திட்டு வேற பொண்ணு கூட சுத்துறாண்டி. அவனுக்கு நீ ஒரு கேள்வி பொருள்தான். அவன் உனக்கு துரோகம் பண்றான். இப்பவாவது அந்த முட்டாள்தனத்திலிருந்து வெளியே வா என்று கத்தினான் பிரவீன். ஹனி அலட்சியமாக தன் தோள்களை குலுக்கிக் கொண்டாள். யாரும் யாருக்கும் இங்க துரோகம் பண்ணல பிரவீன். இது ஹரி காதலிக்கிற பொண்ணுதான். என்கிட்ட சொல்லிட்டு தான் அவன் அவளுக்கு ப்ரப்போஸ் பண்ணா. ஏன், அவ கூட அன்னைக்கு பீச்சுக்கு போனது கூட எனக்கு தெரியும். பிரவீன் ஒரு நிமிடம் மூச்சு விடக்கூட மறந்து நின்றான். அவனது குரல் தழுதழியது. என்னது? அப்போ நீயும் அவனும் லவ் பண்ணலையா? நான் அவனை லவ் பண்றேன்னு எப்ப சொன்னேன்? எனக்கும் ஹரிக்கும் இடையில இருந்தது வெறும் அட்ராக்ஷன் மட்டும்தான். உன்னோட அந்த போர் அடிக்கிற காதல் மட்டும் என் வாழ்க்கைக்கு போதாதுன்னு தோணுச்சு. அதான் ஹரி கிட்ட போனேன். அவன் இன்னொரு பொண்ணை காதலிக்கலாம். ஆனா அவன் தேவைக்கு என்கிட்டயும் வருவான். எனக்கும் அது ஓகே தான். ச்சீ, நீ அவனை லவ் பண்றேன்னு நினைச்சுதான் நீ செஞ்ச துரோகத்தை ஒரு நிமிஷம் மனசுக்குள்ள மன்னிச்சு உனக்கு ஏதோ ஒரு உதவி பண்ணலான்னு ஓடி வந்த. ஆனா நீ இவ்வளவு கேவலமானவளா, ஒரு தரம் கெட்டவளா இருப்பேன்னு நான் நினைக்கவே இல்லடி என்று பிரவீன் ஆவேசமாக சீறினான். ஹனி சட்டென்று குறையாமல், வார்த்தைய அளந்து பேசு பிரவீன். நான் உன்னை உண்மையாதான் லவ் பண்ண. நீதான் அதை புரிஞ்சுக்காம என் ஆசைகளை கொலை பண்ண என்று மீண்டும் அதே பழைய பல்லவியை பாடினாள். பிரவீன் இடி என சிரித்தான். அந்த சிரிப்பில் வலி இருந்தது. உண்மையான காதலா? ஹேய், உன் வாயால லவ்ங்கிற வார்த்தையே சொல்லாத. அந்த புனிதமான வார்த்தைக்கே அது அசிங்கம். ஒருத்தனை லவ் பண்றேன்னு சொல்லிக்கிட்டே இன்னொருத்தன் கூட ரகசியமா படுப்ப. அவங்கிட்ட அட்ராக்ஷன்னு சொல்லிட்டு நெருக்கமா இருப்ப. இதெல்லாம் செஞ்சுட்டு இப்போ எந்த தைரியத்துல என்கிட்ட நியாயம் பேசுற என்று அவன் கத்திய சத்தம் சுற்றியிருந்த மாணவர்களின் கவனத்தை ஈர்த்தது. அனைவரும் இவர்களை திரும்பி பார்க்க தொடங்கினர். ஹனிக்கு இத்தனை பேர் முன்னாடி தன் அந்தரங்கம் வெளிப்படுவது பெரும் அவமானத்தை தந்தது. அவளது கண்கள் கலங்கின. ஆனால் அது தன் தவறை எண்ணி வந்த கண்ணீர் அல்ல, தன் வேடம் கலைந்து நடுத்தெருவில் நிற்கிறோமே என்ற அவமானத்தில் வந்த கண்ணீர். இப்போ உனக்கு சந்தோஷமா? எல்லார் முன்னாடியும் என்னை இவ்வளவு அசிங்கப்படுத்திட்ட. உன்னை போய் லவ் பண்ணேன் பாரு, சி என்று வெறியுடன் கத்திக்கொண்டே அவள் தன் ஸ்கூட்டியை திரும்பி அங்கிருந்து மின்னல் வேகத்தில் மறைந்தாள்.
கல்லூரி உணவகத்தின் ஒரு மூலையில் அமர்ந்து நடந்த ஒவ்வொன்றையும் பிரவீன் விவரித்துக் கொண்டிருந்த போதே காசியின் கைகள் ஆத்திரத்தில் நடுங்கின. மேசையை ஓங்கி அடித்தவன் அங்கிருந்த மற்ற மாணவர்கள் திரும்பி பார்க்கும் அளவுக்கு ஆவேசமானான். மச்சி, இதுக்கு மேல என்னால சும்மா இருக்க முடியாதுடா. இவ்வளவு திமிரா அவ பேசிருக்கா. ஒருத்த உருகி உருகி லவ் பண்ணது உனக்கு போர் அடிக்குதா? இவளை என்ன பண்றேன் பாரு என்று காசி எழுந்து நிற்க முயன்றான். பிரவீன் சோர்வாக அவனது கையை பிடித்து தடுத்தான். டேய், வேண்டாம் விடுமச்சி. சனிய ஒழிஞ்சதுன்னு நினைச்சுக்கலாம். ஒரு சாக்கடை மேல கல்லை எரிஞ்சா நம்ம மேலதான் அந்த அழுக்கு படும். இனிமே அவள பேர கூட நான் கேட்க விரும்பல. அவள் வழியில விட்டுரு என்றான் ஒருவித விரக்தியுடன். ஆனால் காசியால் அதை தாங்கிக் கொள்ள முடியவில்லை. பிரவீன் தடுத்தும் கேட்காமல் நிஷாவிடம் அனைத்தையும் கொட்டி தீர்த்து விட்டான். ஏற்கனவே ஹனியின் துரோகத்தால் எரிமலையாக காத்திருந்த நிஷாவுக்கு ஹனி பேசிய அந்த அட்ராக்ஷன் கதையும் பிரவீனின் காதலை போர் என்று சொன்னதும் எரியும் நெருப்பில் எண்ணெயை ஊற்றியது போல இருந்தது. நிஷாவின் கண்கள் கோபத்தில் சிவந்தன. அவளது முகத்தில் ஒரு தீர்க்கமான முடிவு தெரிந்தது. இவள் எவ்வளவு அசால்ட்டா அட்ராக்ஷன்னு சொல்லிட்டு போறா. பிரவீன் வேணா நல்லவனா இருக்கலாம். அவனது பெருந்தன்மை அவனை தடுக்கலாம். ஆனா நான் இருக்க மாட்டேன் காசி. ஒருத்தனை சாகர நிலைமைக்கு கொண்டு போயிட்டு இவ்வளவு திமிரா பேசுறவட அப்படியே விடுறது சமூகத்துக்கே ஆபத்து என்று நிஷா உறுதியாக சொன்னாள். காசி அவளுக்கு துணையாக நின்றான். சொல்லு நிஷா, என்ன பண்ணலாம்? காலேஜ் ஃபுல்லா இவளோட முகமூடியை கிழிக்கணுமா இல்ல வேற ஏதாவது பிளான் இருக்கா என்று கேட்டான் காசி. இவளுக்கு நாம தான் பாடம் புகட்டணும் என்று கோபத்துடன் சொன்னாள் நிஷா. கல்லூரி கேண்டீன் எப்போதும் போல மாணவர்களின் சிரிப்புச் சத்தத்தாலும் தட்டுகளின் ஓசையாலும் கலகலப்பாக தெரிந்தது. அந்த சத்தங்களுக்கு நடுவே எதை பற்றியும் கவலைப்படாத ஒரு மிதப்போடு ஹனி தனது தோழிகளுடன் கேண்டீனுக்குள் நுழைந்தாள். ஒருவித அலட்சியமான நடை அவளிடம் இருந்தது. அவள் தனக்கான இடத்தை தேர்ந்தெடுத்து ஒரு நாற்காலியை இழுத்து அமரச் சென்றாள். அவள் உடல் நாற்காலியில் அமரப்போன அதே நொடி பின்னாலிருந்து காசி ஒரு பசியுள்ள வேங்கையைப் போல பாய்ந்து வந்தான். மின்னல் வேகத்தில் அந்த நாற்காலியை பிடித்து பின்னோக்கி இழுத்தான். ஆ என்று பயத்தில் ஒரு மரண ஓலம் எழுப்பினாள் ஹனி. எதிர்பாராத இந்த தாக்குதலால் நிலை தடுமாறியவள் காற்றில் கைகளை துழாவியபடி அந்த பொது இடத்திலேயே மல்லாக்க தரையில் விழுந்தாள். தடார் என்ற சத்தத்துடன் அவள் தரையில் விழுந்த வேகத்தில் கேண்டீனிலிருந்த அத்தனை சிரிப்புச் சத்தங்களும் ஒரு வினாடியில் அடங்கின. நூற்றுக்கணக்கான கண்கள் இப்போது தரையில் விழுந்து கிடந்த ஹனியின் பக்கம் திரும்பின. அவமானம் அவளது முகத்தை சுட்டது. வலி ஒருபுறம் இருக்க, தன்னைச் சுற்றியிருக்கும் மாணவர்கள் எள்ளி நகையாடுவதைக் கண்டு ஹனி பதற்றத்துடன் எழ முயன்றாள். ஆனால் அவள் நிமிர்வதற்குள் அந்த அதிர்ச்சியை விட ஒரு பெரிய அவமானம் அவளுக்காக காத்திருந்தது. திடீரென அவளது தலையில் ஏதோ ஒன்று சூடாக ஊற்றப்பட்டது. அம்மா என்று கத்தியபடி அவள் தலையை பிடித்துக் கொண்டாள். நிஷா கையிலிருந்த ஒரு பெரிய சூப் கிண்ணத்தை எவ்வித தயக்கமும் இன்றி ஹனியின் தலையிலேயே கவிழ்த்திருந்தாள். கிண்ணத்திலிருந்த சூடான சூப்பும் அதில் கிடந்த கேரட், பீன்ஸ் போன்ற காய்கறிகளும் ஹனியின் தலைமுடியிலும் முகத்திலும் அவள் ஆசை ஆசையாக போட்டிருந்த அந்த விலை உயர்ந்த உடையிலும் அருவருப்பாக வழிந்து ஓடின. நிஷா கையில் இருந்த காலி கிண்ணத்தை ஹனியின் முன்னால் தூக்கி எறிந்தாள். ஏ, என்னடி பண்ற என்று ஹனி அலறினாள். உன் முகத்துல இருக்கிற அழுக்க விட இது ஒன்னும் மோசமில்ல ஹனி என்று நிஷா கர்ஜித்தாள். அங்கிருந்து சில மாணவர்கள் மனிதாபிமான அடிப்படையில் நிஷாவையும் காசியையும் தடுக்க முயன்றனர். என்னதிது, ஒரு பொண்ணுன்னு கூட பார்க்காம என்று ஒரு மாணவன் பேசத் தொடங்கினான். காசி அவனை நோக்கி ஒரு அடி முன்னால் எடுத்து வைத்தான். அவனது கண்கள் சிவந்து போயிருந்தன. ஏய், நடந்த உண்மை என்னன்னு தெரியாம எவனாவது இவளுக்கு சப்போர்ட் பண்ண வந்தீங்க, அவ்வளவுதான். அப்புறம் நீங்களும் என்கிட்ட அடி வாங்க வேண்டியிருக்கும். இது எங்க ஃப்ரெண்டுக்கும் இந்த பிசாசுக்கும் நடுவுல இருக்கிற விஷயம். ஒதுங்கி நில்லுங்க என்று ஆக்ரோஷமாக கர்ஜித்தான். காசியின் அந்த மிரட்டலான தோற்றத்தைக் கண்டதும் வந்தவர்கள் அப்படியே திகைத்து நின்று பின்வாங்கினர். ஹனி அழுது கொண்டே நடுங்கும் கைகளுடன் தரையிலிருந்து எழ முயன்றாள். கலைந்து போன கூந்தலுடன் அவள் பரிதாபமாக தெரிந்தாலும் நிஷாவின் மனதிலிருந்த நெருப்பு அணையவில்லை. நிஷா அவள் அருகே நெருங்கிச் சென்று சீறினாள். ஏண்டி, ஒருத்தனோட லைஃப் உனக்கு அவ்வளவு ஈஸி ஆயிடுச்சா? பிரவீனை லவ் பண்றேன்னு சொல்லிக்கிட்டே அதே நேரத்துல ஹரி கூட ஒன்னா இருந்திருக்க. அசிங்கமா இல்ல உனக்கு? இவ்வளவு கேவலமான காரியத்தை செஞ்சுட்டு இப்போ இங்க வந்து ரொம்ப உத்தமி மாதிரி அழுது நடிக்கிறியா? ஹனிக்கு சுற்றிலும் இருந்த மாணவர்களின் கேலியான பார்வைகளை தாங்க முடியாமல், வாய மூடு நிஷா, எல்லாரும் பாக்குறாங்க, போதும் நிறுத்து என்று கத்தினாள். பார்க்கட்டும், நீ எவ்வளவு பெரிய நல்லவள்னு இந்த ஊருக்கே தெரியட்டும் என்று காசி நக்கலாக சொன்னான்.
நிஷா மீண்டும் அவளை நோக்கி தன் விரலை நீட்டினாள். நானும் போனா போகுது, பிரவீன் கஷ்டப்படுவான்னு இவ்வளவு நாள் பொறுமையா இருந்தேன். ஆனா நீ கொஞ்சம் கூட குற்ற உணர்ச்சி இல்லாம பிரவீன் போர் அடிக்கிறான்னு திமிரா பேசுறியா? உன்னோட அந்த திமிரு தான் இன்னைக்கு உன்னை இந்த நிலைமைக்கு கொண்டு வந்து நிறுத்திருக்கு. ஹனிக்கு ஆத்திரம் தலைக்கேறியது. அவமானத்தின் உச்சத்திலிருந்தவள் தட்டு தடுமாறி ஆவேசமாக பேசினாள். என்ன பத்தி பேச இங்க யாருக்கும் உரிமை இல்ல. நான் யார லவ் பண்ணுவேன், யார் கூட இருப்பேன்னு இது ஏன் தனிப்பட்ட விஷயம், புரிஞ்சுதா? நிஷாவின் பொறுமை இத்தோடு முடிந்தது. பிரவீன் வாழ்க்கையில விளையாடுற உரிமை மட்டும் உனக்கிருக்கோ என்று கத்திய நிஷா அங்கிருந்த மேசையிலிருந்த ஒரு உணவு தட்டை சட்டென எடுத்தாள். கண்ணிமைக்கும் நேரத்தில் அந்த தட்டை ஹனியின் பலையிலேயே ஓங்கி ஒரு தட்டு தட்டினாள். டங் என்ற சட்டம் அந்த ஹாலில் எதிரொலித்தது. ஹனி தலையை பிடித்துக்கொண்டு அலறினாள். தட்டிலிருந்த எஞ்சிய உணவுகள் அவள் தலையிலேயே கொட்டின. கேண்டீனே நிசப்தமானது. ஹனியின் கௌரவம் அந்த தட்டை போலவே கீழே விழுந்து நசுங்கியது. காசியின் ஆத்திரம் தரைகெட்டு ஓடியது. ஹனியின் திமிரான பேச்சும் பிரவீன் பட்ட வேதனையும் அவனை ஒரு நிதானமில்லாத நிலைக்கு தள்ளியிருந்தது. இவளுக்கு இந்த அசிங்கமெல்லாம் பத்தாது நிஷா, இவ ட்ரெஸ்ஸ உருவி விடணும், அப்பதான் இவளுக்கு புரியும் என்று அவன் ஆவேசத்தில் கத்தினான். அந்த வார்த்தையை கேட்டதும் நிஷா திடுக்கிட்டாள். எவ்வளவுதான் கோபம் இருந்தாலும் ஒரு பெண்ணின் கண்ணியத்தை இழிவுபடுத்துவதை அவளால் ஏற்க முடியவில்லை. காசி, வார்த்தை தப்பா பேசாத என்று அவளை எச்சரித்தாள். அந்த பதற்றமான சூழ்நிலையில் யாரோ சொன்ன தகவலின் பேரில் பிரவீன் அங்கே ஓடி வந்தான். கேண்டீனில் ஒரு போர்க்களமே நடந்திருப்பதை அவன் திகைத்து போனான். ஹனி கதறி அழுது கொண்டிருக்க அவளது தலையில் சூப்பு வழிந்து துணிகளில் ஒட்டியிருப்பதையும் நிஷாவும் காசியும் அவளைச் சூழ்ந்து நிற்பதையும் பார்த்த அவனது இதயம் ஒரு கணம் நின்று துடித்தது. டே, என்ன பண்றீங்க என்று பிரவீன் அதிர்ச்சியில் கத்தினான். அவள் தனக்கு இழைத்த அத்தனை துரோகங்களையும் அந்த ஒரு நொடியில் அவன் மறந்துவிட்டான். அவன் கண்களுக்கு தெரிந்தது அங்கே சிதைந்து போன ஒரு பெண்ணின் உருவம் மட்டுமே. யாரும் எதிர்பாராத விதமாக ஹனியின் தலையில் ஒட்டியிருந்த அந்த காய்கறிகளையும் நெற்றியில் வழிந்த சூப் கரைகளையும் தன் கைகளாலேயே துடைத்து சுத்தம் செய்யத் தொடங்கினான். தன் கைக்குட்டையை எடுத்து அவளது முகத்தை துடைத்தவன், ஏண்டா இப்படி பண்ணீங்க? அவ என்னதான் பண்ணியிருந்தாலும் இப்படி பண்ணலாமா என்று காசியையும் நிஷாவையும் பார்த்து கோபமாக கேட்டான். நிஷா பிரவீனை பார்த்து எரிச்சலுடன், நீங்க வராத பிரவீன், கிளம்பு நீ, இவளுக்கெல்லாம் நீ சப்போர்ட் பண்ணாத என்று கத்தினாள். ப்ளீஸ் நிஷா, வேண்டாம் நிஷா, விடுங்க அவள, இதுக்கு மேல இங்க எதுவும் வேண்டாம் என்று பிரவீன் கெஞ்சிக் கொண்டிருக்க, யாரும் எதிர்பாராத விதமாக ஹனி அவனது கையை ஆக்ரோஷமாக தட்டிவிட்டாள். சும்மா நடிக்காத பிரவீன், சீ, நீ இவ்வளவு கேவலமானவனா என்று அவள் கத்திய போது கேண்டீனே அதிர்ந்தது. உன்னால நேர்ல வந்து மோத முடியலன்னு உன் ஃப்ரெண்ட்ஸ் அனுப்பி என் தலையில சூப்ப ஊத்தி அசிங்கப்படுத்துறியா? இதுக்கு பேர்தான் உன்னோட புனிதமான காதலா என்று ஏளனமாக சிரித்தாள். காசி ஆத்திரத்தில் தன் கையை ஓங்கினான். ஏய், அவனை பத்தி ஒரு வார்த்தை தப்பா பேசினா அடிச்சு பல்ல உடைச்சிடுவேன். அவ உன்னை காப்பாத்த நினைக்கிறான், ஆனா நீ மறுபடியும் அவனையே குறை சொல்றியா? பிரவீன் குறுக்கே புகுந்து காசியை தடுத்தான். வேண்டாண்டா, எனக்காக வேண்டா, விடுங்க. நாம இங்க இருக்கிற ஒவ்வொரு நிமிஷமும் அசிங்கம்தான். வாங்க 2 பேரும் போலாம் என்று அவர்களை திருப்பினான். ஆனால் ஹனி விடுவதாக இல்லை. நான் உன் கூட பிரேக்கப் பண்ணிட்டேன்னு அந்த ஆத்திரத்துல என்ன அசிங்கப்படுத்த இவங்கள அனுப்பிட்டு இப்போ எல்லார் முன்னாடியும் வந்து தொடச்சு விட்டுட்டு நல்லவன் மாதிரி நாடகமாடுறியா? உன்னோட இந்த நடிப்பு எனக்கு தெரியும் பிரவீன் என்று விஷத்தை கக்கினாள். ஹனியின் அந்த அடாவடியான வார்த்தைகள் நிஷாவின் பொறுமையின் கடைசி இழையையும் அறுத்தன. அடுத்த நொடி பலார் என்ற சத்தம் அந்த ஹாலில் இடி போல கேட்டது. நிஷா ஹனியின் கன்னத்தில் தனது முழு பலத்தையும் சேர்த்து ஒரு அறை விட்டாள். ஹனியின் முகம் ஒரு புறமாக சரிந்தது. துரோகம் பண்ணிட்டு அதுக்கு காரணமானவன் காலிலேயே விழுந்து மன்னிப்பு கேட்காம இன்னும் திமிரா பேசுறியா? உனக்கெல்லாம் அறிவே இல்லையாடி என்று நிஷா கர்ஜித்தாள். சூழல் முற்றிலும் கைமேறி போவதைக் கண்ட பிரவீன் நிஷாவையும் காசியையும் வலுக்கட்டாயமாக தோள்களை பிடித்து அங்கிருந்து இழுத்துச் சென்றான். டே, விடுடா, எனக்கு செம்ம கோபம் வருது, அவளை இன்னைக்கு ஒரு வழி பண்ணாம விடமாட்டேன் என்று நிஷா திமிரினாள். நில்லு நிஷா, ஏன் இப்படி பண்ற? வேண்டாம், அவ எப்படி வேணா போகட்டும், அவளை மதிக்கவே வேண்டாம் என்று பிரவீன் மிகவும் அமைதியான மற்றும் உறுதியான குரலில் சொன்னான். காசி ஆவேசமாக, மச்சி, இவ்வளவு நடந்தும் இப்ப வரைக்கும் நீதான் தப்புன்னு அவ எல்லார் முன்னாடியும் பேசிட்டு இருக்காடா, அவ திமிர பார்த்தியா என்று கேட்டான். பிரவீன் ஒரு மெல்லிய புன்னகையை உதிர்த்தான்.
பேசிட்டு போகட்டும். அவளோட கேரக்டர் அவ்வளவு சீப்பா இருக்குன்னா நாம அத மாத்த முடியாது. நான் தெரியாத்தனமா வாழ்க்கையில ஒரு முறை வழுக்கி விழுந்துட்டேன். அதுக்காக சேத்தலையேவா புரள முடியும்? இனிமேல் அவ பக்கமே போக நான் விரும்பல. அந்த அத்தியாயம் முடிஞ்சு போச்சு. நீங்களும் அப்படியே விடுங்கடா, எனக்காக ப்ளீஸ் என்று உருக்கமாக வேண்டினான். பிரவீனின் அந்த பக்குவமான பேச்சு நிஷாவையும் காசியையும் ஒரு நிமிடம் சிந்திக்க வைத்தது. அவனது வார்த்தைகளில் இருந்த நியாயத்தை உணர்ந்து அவர்கள் மெல்ல தங்களை சமாதானப்படுத்திக் கொண்டனர். அப்போது அங்கே ரிஷி வந்தான். கேண்டீனில் நடந்த கலவரத்தை பற்றி அரசல் புரசலாக கேள்விப்பட்டு ஓடி வந்திருந்தான். என்ன நிஷா பிரச்சனை? கேண்டீன்ல உனக்கு ஏதோ பிரச்சனைன்னு கேள்விப்பட்டேன். எல்லாம் ஓகேவா? எனக்கு ஒன்னும் இல்ல ரிஷி, எல்லாம் இவன் விஷயம்தான். அந்த ஹனி இவனை பத்தி தப்பா பேசினாள், அதுதான் கொஞ்சம் சூடாயிட்டோம். சரி சரி கூல். இங்கேயே நின்றுட்டு இருந்தா மைண்ட் இன்னும் டிஸ்டர்ப் ஆகும். வாங்க எல்லாரும் சேர்ந்து வெளியே எங்காவது போயிட்டு வரலாம். ஒரு சின்ன பிரேக் எடுத்தா எல்லாம் சரியாயிடும் என்று கூறி அனைவரையும் அங்கிருந்து அழைத்துச் சென்றான். கேண்டீனில் இப்போது நிசப்தம் நிலவியது. கூட்டமாக இருந்த மாணவர்கள் ஒவ்வொருவராக நகரத் தொடங்கினர். நடுவே தலையில் காய்ந்து போன சூப் கரைகளோடும் சிதறிய உணவுகளோடும் ஹனி மட்டும் தனியாக அமர்ந்திருந்தாள். தனது தோழிகள் கூட அவமானத்திற்கு பயந்து அவளை விட்டு விலகிச் சென்றிருந்தனர். தான் எதை நெருக்கம் என்றும் சந்தோஷம் என்றும் நினைத்து தேடி ஓடினாலோ அது அவளை இன்று மொத்த கல்லூரியின் முன்னாலும் ஒரு கோமாளியாக நிறுத்தியிருந்தது. தான் விதைத்த வினையின் அறுவடை இவ்வளவு சீக்கிரம் இவ்வளவு கசப்பாக தொடங்கும் என்று ஹனி கனவிலும் நினைக்கவில்லை. காலேஜ் கேண்டீன் சம்பவத்திற்கு பிறகு பிரவீனின் வாழ்க்கை ஒரு நிழல் யுத்தமாக மாறியிருந்தது. அவன் வகுப்புக்கு செல்வதும் வருவதுமாக ஒரு இயந்திரத்தைப் போல இயங்கினாலும் அவனது மனதிற்குள் ரணங்கள் ஆறவே இல்லை. ஹனி தற்செயலாக கண்ணில் பட்டால் கூட அந்த நள்ளிரவின் கசப்பான காட்சிகளும் விபத்தின் போது காரின் கண்ணாடிகள் நொறுங்கிய அந்த மரண ஓசையும் அவன் காதுகளில் ரீங்காரமிடும். ஆனால் தனிமை வந்துவிட்டால் அவனது இதயம் அவனுக்கே துரோகம் செய்து பழைய நினைவுகளை அசைபோடத் தொடங்கும். ஒரு மாலை நேரத்தில் சூரியன் மறையத் தொடங்கிய அந்த அந்தி பொழுதில் காலேஜ் மைதானத்தின் படிக்கட்டில் அமர்ந்து பிரவீன் தன் மனபாரத்தை நிஷாவிடமும் காசியிடமும் கொட்டினான். அவனது கண்கள் வெறிச்சோடி போயிருந்தன. பிரவீன் ஒருவித ஏமாற்றத்துடன், நிஷா, எனக்கு ஒரு விஷயம் மட்டும் புரியவே மாட்டேங்குதுடா. முதல்ல பார்த்தப்போ ஹனி எவ்வளவு அமைதியா ஒரு மாதிரி பயந்த சுபாவம் கொண்ட பொண்ணா இருந்தா. என் அம்மாவே அவளை பார்த்துட்டு நம்ம வீட்டு மருமகளா வர்ற தகுதி அவளுக்கு இருக்குன்னு சொன்னாங்க. ஆனா எப்படிடா ஒரு மனுஷி இவ்வளவு சீக்கிரம் இப்படி தலைகீழா மாற முடியும்? ஒருத்தரால இவ்வளவு நேர்த்தியா நடிக்க முடியுமா? காசி எரிச்சலுடன் கைகளை காற்றில் வீசி, மச்சி, அதுக்கு பேருதான் நடிப்பு. உன்னை வளைச்சு போட ஒரு முகம், உன் பின்னாடி இன்னொரு முகம். இவ்வளவு நடந்த பிறகும் இத நீ புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறியே. அவ உன்னை ஒரு கருவியா பயன்படுத்திக்கிட்டா, அவ்வளவுதான். பிரவீன் தலைகுனிந்து தரையை பார்த்தான். இல்லடா, ஒருவேளை அவ சொல்றதுலயும் நியாயம் இருக்குமோன்னு தோணுது. நான் எப்பவும் அவகிட்ட படிப்பு, வேலை, அரியர்னு ஒரு லெக்சர் எடுக்கிற மாதிரியே பேசி அவளை போர் அடிச்சு வச்சுட்டேனோ. ஒரு லவ்வரா அவ எதிர்பார்க்கிற அந்த ஜாலி, அந்த துருதுருப்பு, அந்த நெருக்கம் என்கிட்ட இல்லாததால தான் அவ அந்த ஹரிய தேடி போனாலோ. தப்பு ஏன் மேரையும் இருக்குமோ? பிரவீனின் இந்த சுய பரிசோதனையை கேட்டதும் நிஷாவின் பொறுமை முற்றிலும் இழந்தது. அவனது இந்த அதீத நல்லத்தனம் அவளுக்கு ஆத்திரத்தை வரவழைத்தது. கையில் இருந்த வாட்டர் பாட்டிலை ஓங்கி தரையில் அடித்தாள் நிஷா. நிறுத்துடா பிரவீன், முதல்ல இந்த நல்லவன் வேஷத்தை தூக்கி போடு. ஒரு பொண்ணு ஒழுக்கமா இருக்கிறதுக்கும் ஜாலியா இருக்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்கு. அவ எதிர்பார்க்கிற ஜாலி உன்கிட்ட இல்லன்னா அவ உன்கிட்ட பேசியிருக்கணும். அதை விட்டுட்டு இன்னொருத்தன் கூட ரகசியமா படுக்கிறதுக்கு பேரு ஜாலி இல்லடா, துரோகம்டா. பிரவீன் நிஷாவை பார்த்தான். அவனது கண்களில் ஒரு பயம் தெரிந்தது. படிப்பு, எதிர்காலம்னு நீ சொன்னது அவளோட நல்லதுக்கு. அத தப்பா நினைக்கிற அந்த தரங்கட்டவளுக்காக நீ இப்ப வாதாடுறியா? உன்னை சாகர நிலைமைக்கு கொண்டு போனவளுக்கு நீயே இப்ப வக்காலத்து வாங்குறது எவ்வளவு பெரிய முட்டாள்தனம் தெரியுமா? காசி, ஆமா மச்சி, நிஷா சொல்றதுதான் சரி. அவ ஹரிய தேடி போனதுக்கு காரணம் உன் போர் அடிக்கிற பேச்சு இல்ல, அவளோட அடக்க முடியாத ஆசைதான். அதுக்கு நீ பலிகடாவாகாத. நிஷா, பிரவீன், நீ ஆக்சிடென்ட் ஆகி ஆஸ்பத்திரியில கிடந்தப்போ அவ ஒரு துளி கண்ணீர் கூட விடல. அதுக்கு பதிலா அவ அங்க இன்னொருத்தனோட சர்ப்ரைஸ் பார்ட்டி கொண்டாடிட்டு இருந்தா. உன்னை கொல்ல பார்த்தவளுக்காக நீயே காரணங்களை தேடி அவளை நியாயப்படுத்துறது எவ்வளவு பெரிய அசிங்கம் தெரியுமா? இத கேட்கவே எனக்கு அருவருப்பா இருக்குடா. பிரவீன் முகத்தை தாழ்த்திக் கொண்டான். அவனது குரல் தழுதழுத்தது. தெரியும் நிஷா,
அவ செஞ்சது தப்புதான். ஆனா அவளோட சூழ்நிலைய ஒரு நிமிஷம் யோசிச்சு பாரு. அவளுக்கு துணையா சொல்லிக்க யாரும் இல்லடா. அப்பா அம்மா இல்லாத அனாத பொண்ணு. அப்படிப்பட்டவளுக்கு யாராவது 4 வார்த்தை அன்பா பேசினா அததான் உலகம்னு நம்புற வயசு. அந்த ஹரி பையன்தான் இவளோட இந்த தனிமையை பயன்படுத்தி ஆசை வார்த்தை பேசி அவ மனச கலைச்சிருக்கணும். அவள மட்டும் நம்ம தப்பு சொல்ல முடியாது. காசி இடைமறித்தான். அவன் குரலில் ஏளனம் தொனித்தது. டேய், அவ ஒன்னும் 5 வயசு குழந்தை இல்லடா. விவரம் தெரிஞ்ச காலேஜ் பொண்ணு. ஹரி தப்பானவன்தான், அதுல மாற்று கருத்தே இல்ல. ஆனா இடம் கொடுக்காம எவனும் எந்த கதவையும் திறந்துட்டு உள்ள வர முடியாது. அவனுக்கு தாராளமா இடம் கொடுத்தது உன் உத்தமி ஹனிதான். அவளே விரும்பிதான் அந்த வலையில விழுந்திருக்கா. பிரவீன் தனது தலையை ஆக்ரோஷமாக கோதிக்கொண்டான். அவனது கண்கள் கலங்கி இருந்தன. இல்ல மச்சி, லீவுக்கு ஊருக்கு போயிட்டு வந்த அப்புறம்தான் அவகிட்ட இவ்வளவு பெரிய மாற்றம் தெரிஞ்சது. அங்க ஏதாவது நடந்து அவ மனசு உடைஞ்சு போயிருந்த நேரத்துல இந்த ஹரி அவகிட்ட நெருக்கமாகி இருக்கணும். பாவண்டா அவ. இப்ப காலேஜ்ல அவ முகத்தை பார்த்தாலே தெரியுது. ஏதோ ஒரு பெரிய பாரத்தை மனசுல வச்சுட்டு தவிக்கிறா. அவ செய்யறது தப்புன்னு அவளுக்கே தெரியும். ஆனா அந்த ஹரி பிடியிலிருந்து அவளால வர முடியலையோன்னு எனக்கு தோணுது. நிஷா ஏளனமாக சிரித்தாள். பிரவீன், நீ அவள காதலிக்கல. அவ மேல இருக்கிற அந்த பழைய நினைவுகளை வச்சு அவள புனிதப்படுத்த பாக்குற. இது காதலே இல்ல. இது ஒரு விதமான பலவீனம். அவ உன்னை ஒரு குப்பையா நினைச்சு தூக்கி போட்டுட்டா. ஆனா நீ இன்னும் அந்த குப்பையில கிடக்கிற பொருள வைரம்னு நினைச்சு தேடிட்டு இருக்க. பிரவீன் மௌனமானான். அவன் எதை சொல்லியும் ஹனியை இவர்களிடம் நியாயப்படுத்த முடியாது என்று அவனுக்கு தெரிந்தது. ஆனால் அவனது ஆழ்மனதில் இருக்கும் அந்த பழைய ஹனி இன்னும் உயிரோடு இருப்பதாக அவன் நம்பினான். அவகிட்ட திரும்ப பேசி பார்க்கலான்னு தோணுது. நிஷா கோபமாக எழுந்தாள். போதும், நிறுத்து. நீ இப்போ அவள பாவோன்னு நினைச்சனா நாளைக்கு உன்னை விட பெரிய முட்டாள் இந்த உலகத்திலேயே யாரும் இருக்க மாட்டாங்க. இனிமேல் அவளை பத்தி எங்ககிட்ட புலம்புறதா இருந்தா எங்களோட பேசாத. நிஷாவும் காசியும் கோபமாக அங்கிருந்து கிளம்ப, பிரவீன் மட்டும் அந்த படிக்கட்டில் அமர்ந்து ஹனியின் வாடிய முகத்தையே நினைத்து கொண்டிருந்தான். அவனது மூளை அவளை துரோகி என்றது. ஆனால் அவனது இதயம் அவளை ஒரு பாதிக்கப்பட்ட பெண் என்றே பார்க்க விரும்பியது. அந்த வாரம் கல்லூரியில் நடந்த வாலிபால் போட்டி வெறும் விளையாட்டு அல்ல. பிரவீனுக்கு அது ஒரு யுத்தம். எதிரணியில் இருந்தது வேறு யாருமில்லை, ஹரிதான். மேட்ச் தொடங்கியதிலிருந்தே பிரவீனின் கண்கள் சிவந்திருந்தன. பந்தை அவன் அடிக்கும் ஒவ்வொரு முறையும் ஹரியின் முகத்தில் அடிப்பது போலவே ஆக்ரோஷமாக அடித்தான். ஹரியால் அவன் வேகத்தை சமாளிக்க முடியவில்லை. இறுதியில் பிரவீனின் அணி அபார வெற்றி பெற்றது. வெற்றிக்கு பிறகும் பிரவீனின் மனம் அமைதியாகவில்லை. வேர்வையில் நனைந்திருந்தவன் மைதானத்தின் ஓரத்தில் இருந்த குழாயில் முகத்தை கழுவ சென்றான். குளிர்ந்த நீரை முகத்தில் அடித்துவிட்டு நிமிர்ந்தபோது அங்கே ஹனி நின்று கொண்டிருந்தாள். அவளை பார்த்ததும் பிரவீன் ஒரு நிமிடம் ஸ்தம்பித்தான். ஹனி முற்றிலும் மாறிப்போயிருந்தாள். எப்போதும் பளிச்சென்றிருக்கும் அவள் முகம் இன்று வாடி கண்கள் குழி விழுந்து எதையோ பறிகொடுத்தவள் போல தெரிந்தது. பிரவீன் பிரவீன் அவளை ஒரு அந்நியன் பார்ப்பது போல பார்த்துவிட்டு துண்டால் முகத்தை துடைத்து கொண்டான். இன்னைக்கு மேட்ச்ல சூப்பரா விளையாடின, வாழ்த்துக்கள் பிரவீன் என்று ஒரு பலவீனமான சிரிப்பை உதிர்த்தாள் ஹனி. அந்த சிரிப்பிலிருந்த வலி பிரவீனை ஒரு கணம் சுட்டது. பிரவீன் அவளுக்கு எந்த பதிலும் சொல்லவில்லை. ஒரு வார்த்தை பேசினால் கூட மீண்டும் அந்த மாய வலையில் விழுந்து விடுவோமோ என்ற பயத்தில் அவளை தடுத்தவாறு கடந்து செல்ல முயன்றான். பிரவீன், நில்லு. அவளது குரல் தழுதழுத்தது. அன்னைக்கு காலேஜ் ஓப்பனிங் அன்னைக்கு நான் வேற ஒரு டென்ஷன்ல இருந்தேன். அந்த தவிப்புல உன் மேல எரிஞ்சு விழுந்துட்டேன். நான் பண்ணது தப்புதான்னு எனக்கு தெரியும். ஆனா நிஜமா சொல்றேன், எனக்கும் ஹரிக்கும் இடையில நீ நினைக்கிற மாதிரி தப்பா எதுவும் நடக்கல. ஐ மிஸ் யூடா. அவள் கண்களில் நீர் முட்டியது. அந்த துளிகள் அவள் கன்னத்தில் வழியும் முன்பே அதை துடைத்து கொண்டு அவள் வேகமாக கடந்து சென்றாள். பிரவீன் அப்படியே சிலையென உறைந்து நின்றான். அவனது கட்டுப்பாடுகள் அனைத்தும் அந்த ஒரு நொடியில் தகர்ந்து போனன. அவளது அந்த வாடிய முகம் அவனை என்னவோ செய்தது. அவளது கண்களில் தெரிந்த அந்த தவிப்பு உண்மையாக இருக்கக்கூடாதோ? மாலையில் இந்த சம்பவத்தை அவன் நிஷாவிடமும் காசியிடமும் சொன்னபோது அந்த இடமே போர்க்களமானது. டேய், உனக்கு அறிவு இருக்கா இல்லையா? நிஷா கத்தினாள். அவள பாக்காதேன்னு சொன்னா கேட்க மாட்டியா? இது அவளோட அடுத்த டிராமா பிரவீன். காசி ஆவேசமாக, மச்சி, அவள அந்த சூப்ல ஊற வச்ச அன்னைக்கு அவளோட திமிர பார்த்ததானே, அவ ஒரு விஷப்பாம்புடா, அவள நம்பாத என்று எச்சரித்துவிட்டு இருவரும் கோபமாக அங்கிருந்து நகர்ந்தனர். ஆனால் பிரவீனின் மனமோ அவர்களை பின்தொடரவில்லை. அவனது சிந்தனைகள் அனைத்தும் ஹனியை சுற்றியே இருந்தன. எப்படி அவளுக்கு என்னதான் பிரச்சனை என்று அவனது ஆழ்மனம் தேடத் தொடங்கியது.
அறையில் இருள் சூழ்ந்திருந்தது. ஜன்னல் வழியாக ஊடுருவிய நிலவின் மெல்லிய வெளிச்சத்தில் பிரவீனின் முகம் ஒருவித போராட்டத்தை பிரதிபலித்தது. கடிகார முட்கள் இரவு 11 தொட்டபோது அவனது விரல்கள் அவனது கட்டுப்பாட்டை மீறி ஹனியின் எண்ணை தட்டின. மனசாட்சி வேண்டாம் என்று எச்சரித்த போதும் ஏதோ ஒரு இனம் புரியாத தவிப்பு அவனை உந்தியது. அழைப்பை ஏற்ற அடுத்த நொடியே ஹனியின் குரல் ஒலித்தது. அதில் ஒருவித பேரானந்தமும் அதே சமயம் திகைப்பும் கலந்திருந்தது. பிரவீன், நீயாவே எனக்கு கால் பண்ணுவேன்னு நான் கனவுல கூட நினைக்கலடா என்றாள் அவள். பிரவீன் தன் குரலை முடிந்தவரை கடுகடுப்பாக வைத்துக் கொண்டான். காலேஜ்ல ஏதோ ஒரு மாதிரி சோகமா இருந்தியே, என்னாச்சு? அது அது வீட்ல இருக்கிற சில ப்ராப்ளம் பிரவீன். அதை விடு, நீ எப்படி இருக்க, சாப்பிட்டியா என்று அவள் அக்கறையாக கேட்பது போல நடித்தது பிரவீனுக்கு எரிச்சலை ஊட்டியது. இருக்கேன். ஹனி, ஏன் எப்படி பண்ணின? உன்னை நான் எவ்வளவு நம்பினேன் தெரியுமா என்று பிரவீன் கேட்கும்போதே அவன் குரல் உடைந்திருந்தது. ஹனி விம்மத் தொடங்கினாள். சாரிடா, நான் பெரிய தப்பு பண்ணிட்டேன். ஆனா சத்தியமா சொல்றேன், ஹரியும் நானும் உன்னா நினைக்கிற மாதிரி ஒன்னா இல்ல. அவன் என் ஜூனியர், ஒரு தம்பி மாதிரி நினைச்சுதான் நான் அவன் கூட பழகினேன் என்றாள் அவள். இந்த கேவலமான பொய்யை கேட்டதும் பிரவீனின் பொறுமை எல்லை மீறியது. அவன் ஆத்திரத்தில் கத்தினான். ஏய் சீ, அவன் கூட அந்தரங்கமா பழகிட்டு இப்போ தம்பின்னு சொல்லி அந்த புனிதமான உறவையே அசிங்கப்படுத்தாத. அந்த அளவுக்கு அன்னைக்கு அந்த அரைகுறை ட்ரெஸ்ல அவனை உன் வீட்டுக்கு வரவழைச்சிட்டு இப்போ இப்படி பேசுறதுக்கு உனக்கு அசிங்கமா இல்லையா? மறுபக்கம் ஹனி விம்மி விம்மி அழும் சத்தம் அதிகமானது. அந்த அழுகை ஒரு நிமிடம் பிரவீனின் வைராகியத்தை சிதைப்பது போல இருந்தது. அவனது இதயம் இலகத் தொடங்கிய நேரத்தில் ஹனி பேசினாள். உன் கோபம் நியாயம்தான் பிரவீன். ஆனா எனக்கு அந்த நேரத்துல என்ன பண்றதுன்னே தெரியல. என்னோட லவ் லாங்குவேஜ் தொடுதல்கள் சம்பந்தப்பட்டதுகார். ஹரி என்கிட்ட ரொம்ப நெருக்கமா பேசினா, என்ன ரசிச்சான். அந்த நேரத்துல என் மூளை மழுங்கி போச்சு. இப்போ எனக்கு என்ன பார்த்தாலே அருவருப்பா இருக்கு. நான் பண்ணது தப்புதான், பெரிய துரோகம்தான் என்று கதறினாள். பிரவீன் ஒரு கசப்பான சிரிப்பை உதிர்த்தான். அப்போ இப்போ ஏன் என்கிட்ட வர? ஹரிக்கு வேற ஒரு லவ்வர் வந்ததும் அவன் உன்னை கழட்டி விட்டுட்டான். அந்த அவமானத்துல இப்போ என்கிட்ட வந்து பழைய பாசத்தை விற்கிறியா? அதுதானே நிஜம்? இல்ல பிரவீன், ஹரி இன்னைக்கு கூட என்கிட்ட பேசினா. உனக்கும் எனக்கும் செட் ஆகாது, சும்மா டைம் பாஸ் தான்னு அவன் ரொம்ப அசால்ட்டா சொல்லிட்டு போறான்டா. ஆனா அன்னைக்கு கேன்டீன்ல நிஷாவும் காசியும் என்ன அசிங்கப்படுத்தினப்போ நான் உனக்கு துரோகம் பண்ணியிருந்தும் நீதான் ஓடி வந்து எனக்காக நின்ன. உன்னை காயப்படுத்தின கையின்னு கூட பார்க்காம நீ என் கைகளை பிடிச்சு துடைத்த. ஆனா அந்த ஹரி, அவன் அங்கேதான் இருந்தான் பிரவீன். நான் அசிங்கப்படுறத வேடிக்கை பார்த்துட்டு சிரிச்சான். அப்போதான் எது உண்மையான அன்பு, யாரு கடைசி வரை எனக்காக நிற்பாங்கன்னு எனக்கு புரிஞ்சுதுடா. ப்ளீஸ் ப்ளீஸ் என்ன மன்னிச்சிடு. பிரவீன் ஒரு நீண்ட பெருமூச்சு விட்டான். அவனது குரல் கரகரப்பாக இருந்தது. சரி, இப்போ உனக்கு என்னதான் வேணும்? நீ என்ன மன்னிக்கணும் பிரவீன். பழையபடி என்கிட்ட பேசணும். எனக்கு உன் துணை வேணும் என்று அவள் யாசகம் கேட்பது போல கேட்டாள். பிரவீன் உறுதியாக சொன்னான். அது இனிமே முடியாது ஹனி. அன்னைக்கு நைட்டு நான் பார்த்த காட்சியும் அந்த துரோகத்தையும் என்னால சாகர வரை மறக்க முடியாது. ஹனி அப்படியே உடைந்து போனாள். போனின் மறுபக்கம் அவளது கதறல் சத்தம் பிரவீனின் அறையை அதிர வைத்தது. டேய் ப்ளீஸ்டா, எனக்கு யாருமே இல்லடா. உனக்கு தெரியும்ல, எங்க வீட்ல யாருக்கும் என் மேல நிஜமான அன்பில்ல. இந்த உலகத்துல என் மேல உண்மையான அக்கறை வைத்திருந்த ஒரே ஆள் நீதான். நீயும் இல்லன்னு சொன்னா நான் எங்க போவேன்? நான் என்ன பண்ணுவேன்? எனக்கு உன்னை தவிர வேற யாருடா இருக்கா? என்ன வெறுத்துடாதடா, ப்ளீஸ் என்னை விட்டு போகாதடா. அவளது அழுகை விம்மலாக மாறி பிறகு மௌனமான தேம்பலாக தொடர்ந்தது. அந்த ஒலியை கேட்கும் வலிமை பிரவீனுக்கு இல்லை. மனது பாரமாக இருக்க, மேலும் பேசினால் தன் உறுதி குலைந்துவிடும் என்று பயந்து பதிலே சொல்லாமல் போனை துண்டித்துவிட்டு கட்டிலில் அப்படியே சரிந்தான். அறைக்குள் நிலவிய நிசப்தம் பிரவீனை மெல்ல மெல்ல கொல்லத் தொடங்கியது. அவன் மெத்தையில் விழுந்து கண்களை இறுக மூடினான். ஆனால் மூடிய இமைகளுக்குள் திரை போல வந்து நின்றது ஹனியின் முகம். விசித்திரமாக அது அன்று நள்ளிரவு அவன் கண்ட வக்கிரமான முகமல்ல. முதலில் அவன் ஒரு நூலகத்தின் ஓரத்தில் பார்த்த அந்த அப்பாவியான ஆதரவற்ற ஹனியின் முகம். ஏண்டி இப்படி பண்ற? என் மனசு துண்டு துண்டா உடைச்சிட்டு இப்போ அந்த உடைந்த துண்டுகள் மேலேயே வந்து நின்று அழறியே, இது உனக்கு நியாயமா என்று தனக்குத்தானே முணுமுணுத்து கொண்டான். அறைக்குள் மின்விசிறி சுழலும் சத்தம் கூட அவனுக்கு ஒரு பாரமான இரைச்சலாக தெரிந்தது. ஒவ்வொரு முறை அந்த இறக்கைகள் சுழலும் போதும் ஹனியின் விம்மல் சத்தம் அந்த சுழற்சியோடு கலந்து அவன் காதுகளுக்குள் புகந்தது. தாளமாட்டாமல் எழுந்து ஜன்னலோரம் போய் நின்றான். வெளியே நிலா வெளிச்சம் அனாதையாக கிடந்தது. அந்த வெளிச்சத்தைப் போலவே ஹனியும் இப்போது கைவிடப்பட்டு நடுத்தெருவில் நிற்கிறாள் என்ற எண்ணம் அவன் மனதை அரித்தது. பிரவீன் மனதுக்குள் ஒரு பெரிய போரே நடந்தது. மறந்துடாத பிரவீன், அவள் உன்னை மதிக்கல. ஹரி அவளை கழட்டி விட்டுட்டான். அவனுக்கு வேறு ஒரு லவ்வர் வந்துட்டா.
அதனாலதான் வேற வழி இல்லாமல் உன்கிட்ட தஞ்சம் அடைய பார்க்கிறா. இது வெறும் சுயநலம், வேறு ஒண்ணும் இல்ல என்று அறிவு சொன்னது. அவள் செஞ்சது தப்புதான். ஆனா அவள அப்படியே விட்டுட்டா அவள் ஏதாவது விபரீத முடிவு எடுத்துட்டா என்ன பண்றது? அவளுக்குன்னு யார் இருக்கா? ஒரு மனுஷி திருந்த ஒரு வாய்ப்பு கொடுத்தா என்ன தப்பு என்று இதயம் சொன்னது. பிரவீன் தன் தலையை இரு கைகளாலும் பலமாக பிடித்து கொண்டான். அவனுக்கு பைத்தியம் பிடிப்பது போல இருந்தது. எல்லாவற்றை விட ஹனி சொன்ன அந்த ஒரு வார்த்தை டச்சஸ் அவனை முற்றிலுமாக பலவீனப்படுத்தியது. அவன் அவளை ஒரு பீடத்தில் வைத்து தெய்லமாக பார்த்தான். ஆனால் அவள் ஒரு சாதாரண பொன்னாக அவனது அணைப்பை, அவனது சிறு தீண்டல்களை தேடியிருக்கிறாள். அவன் காட்டிய அந்த அதீத ஒழுக்கம் அவளுக்கு ஒரு இடைவெளியை உருவாக்கிவிட்டது. அந்த இடைவெளியைத்தான் ஹரி மிகச்சரியாக பயன்படுத்தி கொண்டான் என்பது இப்போது அவனுக்கு புரியத் தொடங்கியது. நானும் அவளை புரிஞ்சிக்கலையோ என்ற ஒரு மெல்லிய குற்ற உணர்வு அவளது இமாலய துரோகத்தையே மறைக்க முயன்றது. நான் உன்னை தேடி வரும்போது நீ என்ன தள்ளிவிட்ட, இப்போ நீ தேடி வரும்போது என்னால உன்னை தள்ளிவிட முடியலையே ஹனி. என் மனசுல இருந்த கோபம் எல்லாம் உன் கண்ணீரை பார்த்ததும் காணாம போயிருச்செடி என்று அவன் மீண்டும் போனை கையில் எடுத்தான். கால் பட்டனை அழுத்த விரல் துடித்தது. ஆனால் நிஷாவும் காசியின் முகங்கள் நினைவுக்கு வந்தன. அவன் எதை தேர்ந்தெடுக்க வேண்டும் என்று தெரியாமல் அந்த நள்ளிரவில் தன் காயப்பட்ட காதலுக்கும் மாறாத இரக்கத்துக்கும் இடையில் சிக்கி தவித்தான். மதிய நேரத்துச் சூரியன் உச்சியில் எரிந்து கொண்டிருந்தது. ஆனால் அதைவிட அதிக வெப்பம் கேண்டீனுக்குள் நிலவியது. ஒரு மூலையில் யாரும் எதிர்பாராத விதமாக பிரவீனும் ஃபனியும் அமர்ந்திருந்தனர். ஹனி தன் கைகளை கோர்த்தபடி ஏதோ உருக்கமாக பேசிக் கொண்டிருக்க, பிரவீன் அவளது பேச்சை கூர்ந்து கவனித்துக் கொண்டிருந்தான். அவனது முகத்திலிருந்த அந்த பழைய ஆக்ரோஷம் மறைந்து ஒருவிதமான பரிதாபம் குடியேறியிருந்தது. இதை பார்த்த காசிக்கு நரம்புகள் புடைத்தன. கையிலிருந்த டீ கிளாஸை மேசையில் ஓங்கி வைத்தவன் நிஷாவும் ரிஷியும் அமர்ந்திருந்த இடத்திற்கு புயலென வந்தான். டேய் ரிஷி, அங்க பாருடா, அந்த நாய்க்கு கொஞ்சமாவது சூடு சுரணை இருக்கான்னு அன்னைக்கு அத்தனை பேர் முன்னாடி அசிங்கப்படுத்தினவ கூடவே உட்கார்ந்து இவன் கடலை போட்டுட்டு இருக்கான் என்று காசி ஆத்திரத்தில் கத்தினான். நிஷாவும் ரிஷியும் அந்த திசையை பார்த்ததும் அதிர்ச்சியில் உறைந்தனர். நிஷாவின் முகம் கோபத்தில் கருத்தது. சிறிது நேரத்தில் ஹனியிடமிருந்து விடை பெற்றுவிட்டு பிரவீன் மெதுமான நடையுடன் அவர்கள் இருந்த மேசைக்கு வந்தான். அவன் அமர்வதற்கு முன்பே அங்கிருந்த மூவரின் பார்வைகளும் அவனை உயிரோடு எரித்துமிடுவது போல தாக்கின. என்னடா எல்லாரும் ஒரு மாதிரி பாக்குறீங்க என்று பிரவீன் மிகவும் சாதாரணமாக கேட்க முயன்றான். ஆனால் அவனது குரலில் ஒருவித தயக்கம் இருந்தது. நிஷா நேரடியாக கேட்டாள், ஹனி கூட பேசிட்டு வரியா? பிரவீன் குற்றவாளியைப் போல தலையை குனிந்தபடி ஆமா என்றான். ரிஷி அமைதியாக இருக்க முடியாமல் வெடித்தான். உனக்கு அறிவே இல்லையாடா பிரவீன்? ஒரு தடவை விழுந்த குழியிலேயே திரும்ப திரும்ப விழுறதுக்கு நீ முட்டாளா இல்ல உலகமகா உத்தமனா? அவ செஞ்ச துரோகம் உனக்கு அவ்வளோ சீக்கிரம் மறந்துடுச்சா? பிரவீன் மெல்ல நிமிர்ந்து பார்த்தான். டேய், என்ன நடந்ததுன்னு முழுசா புரியாம பேசாதீங்கடா, அவ இப்ப ரொம்ப கஷ்டத்துல இருக்கா என்று இழுத்தான். நிஷா ஏளனமாக சிரித்தாள். இப்போ இவன் என்ன சொல்ல போறான்னு எனக்கு தெரியும். நேத்து நைட்டு அவ ஃபோன் பண்ணி அழுது சாரி கேட்டு எனக்கு யாருமே இல்ல, நான் அனாதைன்னு சென்டிமெண்ட் ட்ராமா போட்டிருப்பா. இவனும் உடனே இளகி போய் அவளுக்கு செகண்ட் சான்ஸ் கொடுத்திருப்பான். அதானடா, சொல்லுடா. பிரவீன் மௌனமாக தலையை தொங்க போட்டான். அந்த மௌனமே நிஷா சொன்னது அத்தனையும் உண்மை என்பதற்கான சாட்சியமானது. உன்னை திருத்தவே முடியாதுடா பிரவீன். ஒரு விஷப்பாம்பு தன் சட்டையை மாற்றுறதுனால அது பால் பூனையா மாறிடாது. அவ மறுபடியும் உன்னை பலிகடா ஆக்க போறா பாரு என்றான் காசி. நிஷா ஆவேசத்தில் மேசையை தட்டியபடி எழுந்தாள். தெரியும்டா, நீ இப்படிதான் பண்ணுவேன்னு எனக்கு நல்லாவே தெரியும். எல்லாம் அந்த சனியன் ஹனியை சொல்லணும். உன்னை எப்படி தன் வலையில விழ வைக்கணும்னு அவளுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கு என்று அவள் ஹனியை நோக்கி பாய முயல ரிஷி அவளது கையை பிடித்து தடுத்தான். நிஷா, விடு, இது அவனோட வாழ்க்கை. அவனுக்கு என்ன பிடிச்சிருக்கோ செய்யட்டும். நாம எவ்வளவு சொன்னாலும் இவன் கேட்க போறதில்ல என்று நிதானமாக சொன்னான். அப்படி இருக்க முடியாது ரிஷி என்று நிஷா அவன் கையை உதறி தள்ளினாள். என் கண்ணு முன்னாலேயே என் ஃப்ரெண்டு வாழ்க்கை ஒரு நரகத்துல போய் வீணா போறத பார்த்துட்டு என்னால எப்படி சும்மா இருக்க முடியும்? காசி வெறுப்புடன் பிரவீனை பார்த்தான். விடு நிஷா, இவனுக்கு இன்னும் ஒரு தடவை பலமான செருப்படி பட்டாதான் புத்தி வரும். இப்போ ஹரி கழட்டி விட்டுட்டான்னு உன்கிட்ட வரா. அடுத்து எவனாவது புதுசா வருவான், இல்லனா அந்த ஹரியே பழையபடி கூப்பிடுவான். அப்போ அவ இவனை அப்படியே நடுத்தருவுல விட்டுட்டு அவன் கூட போவா பாரு. அப்போதான் இந்த நாய்க்கு உரைக்கும். ரிஷி உதடோரம் ஒரு நக்கலான சிரிப்பை உதிர்த்தான். அவதான் யாரையும் விட்டுட்டு போற ஆள் இல்லையே மச்சி. ஒரே நேரத்துல 2-3 பேரை கைக்குள்ள வச்சுக்கிறதுல அவள் கில்லாடியாச்சே. ஒன்னு லவ்வுக்கு, இன்னொன்னு அட்ராக்ஷனுக்கு. ரிஷி கிண்டலாக சொன்ன அந்த வார்த்தை பிரவீனின் காதுகளில் ஈயத்தை காட்சி ஊற்றியது போல இருந்தது. ஆத்திரத்தில் கண்கள் சிவக்க ரிஷியின் சட்டையை பிடித்து அவன் முகத்திற்கு நேராக ஓங்கினான். ஏன் முன்னாடி அவளை பத்தி இனி ஒரு வார்த்தை தப்பா பேசாதடா என்று கேண்டீனே அதிரும்படி கத்தினான். நிஷா இடையில் புகுந்து பிரவீனின் கையை விலக்கிவிட்டாள். நிறுத்துடா, இப்ப எதுக்கு அவ மேல கை வைக்கிற?
அவன் என்ன பொய் சொன்னா? அன்னைக்கு நைட்டு நீ கண்ணால பார்த்ததும் கேண்டீன்ல அவ திமிரா பேசுனதுக்கும் மறந்துருச்சா? பிரவீன் மூச்சிரைக்க அவர்களை பார்த்தான். போதும், நிறுத்துங்க. அவ ஏதோ தெரியாம தப்பு பண்ணிட்டா. இப்போ அத நினைச்சு வருந்துறா, திருந்தணும்னு நினைக்கிறா. இப்படி பேசி திருந்துறவங்களையும் திருந்த விடாம பண்ணிடாதீங்கடா. அவளுக்குன்னு யாருமே இல்லைங்கிறத ஏன் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க? காசி கசப்புடன் தன் புத்தகங்களை எடுத்துக்கொண்டு எழுந்தான். டேய், விடுங்கடா. இவன் எக்கேடோ கெட்டு போகட்டும். அந்த துரோகியோட சுயரூபம் மறுபடியும் தெரியும் போது இவன் அழுதுட்டு திரும்ப நம்ம கிட்ட தான் வருவான். அப்போ இருக்கு இவனுக்கு கவனிப்பு என்று சாபம் விடுவது போல சொல்லிவிட்டு விறுவிறுவென்று வெளியேறினான். ரிஷியும் பிரவீனை ஒரு வெறுப்பான பார்வை பார்த்துவிட்டு அவன் பின்னால் சென்றான். நிஷா மட்டும் அங்கேயே நின்று பிரவீனை பார்த்தாள். அவளது கண்களில் கோபத்தை விட ஏமாற்றம் அதிகமாக இருந்தது. அவளை நீ காப்பாத்துறதா நினைச்சிட்டு இருக்க பிரவீன். ஆனா உன்னை நீயே அழிச்சுக்க போற பிரவீன். வேண்டாண்டா, அவ உனக்கு தகுதியானவளே இல்ல. தெரியுது நிஷா, ஆனா என்னால முடியலடா. அவ கண்ல இருந்து ஒரு சொட்டு கண்ணீர் வந்தாலும் என்னால தாங்கிக்கவே முடியல. எல்லாத்துக்கு மேல அவ இப்படி மாறினதுக்கு நானும் ஒரு காரணம். அவ எதிர்பார்த்த காதல நான் குடுக்காம விட்டுட்டேன். ஆனா இந்த தடவை எல்லாத்தையும் குடுப்பேன். அவளை நல்ல வழிக்கு கொண்டு வருவேன். நிஷா பெருமூச்சு விட்டுவிட்டு, ஒன்ஸ் அ சீட்டர் ஆல்வேஸ் அ சீட்டர், ஞாபகம் வச்சுக்கோ என்று சொல்லிவிட்டு சென்றாள். அன்றிலிருந்து பிரவீனின் உலகம் மீண்டும் ஹனியை சுற்றியே சுழலத் தொடங்கியது. இதயத்தின் ஒரு ஓரத்தில் பழைய துரோகத்தின் வடுக்கள் அவ்வப்போது குத்தினாலும் அவற்றை அன்பு என்னும் போர்வையால் போர்த்தி மறைக்க முயன்றான் அவன். ஹனி எதிர்பார்த்தபடியே அவளது அத்தனை ஆசைகளையும் நிறைவேற்றினான். பீச், மால், தியேட்டர் என அவளை மகிழ்விக்க தன்னையே உருக்கிக் கொண்டான். அவள் கேட்ட நெருக்கத்தையும் அவன் இப்போது மறுக்காமல் கொடுக்கத் தொடங்கினான். ஒரு நாள் ஹனியை தன் வீட்டுக்கு அழைத்து வந்தான் பிரவீன். பார்வதி அம்மா அவளை இன்முகத்துடன் வரவேற்று பேசினாலும் அவர்கள் கண்களில் பழைய அந்த தாய்மை கலந்த வாஞ்சை இல்லை. அதற்கு பதில் ஒருவிதமான எச்சரிக்கையும் பயமும் நிழலாடியது. ஹனி கிளம்பி சென்ற பிறகு பார்வதி பிரவீனை தனது அறைக்கு தனியாக அழைத்தார். பார்வதி, தம்பி, எனக்கு இது கொஞ்சம் கூட சரியா வரும்னு தோணலடா. வேண்டாம், இந்த பயணம் தப்பாதான் முடியும்னு என் மனசு உள்ளிருந்து அடிச்சு சொல்லுது. இப்பவே யோசிச்சு ஒரு முடிவெடுத்துக்கோ என்று அவரது குரல் கவலையில் கரகரத்தது. பிரவீன் அம்மாவின் கைகளை பற்றி கொண்டு, இல்ல அம்மா, நீங்க தேவையில்லாம பயப்படுறீங்க. ஹனி இப்போ முழுசா மாறிட்டா. பழைய விஷயங்களை நினைச்சு அவ ரொம்ப வருத்தப்படுறா. இனிமேல் அவ எந்த தப்பும் பண்ண மாட்டா. நான் அவளை நம்புறேன் என்று உறுதியாக சொன்னான். பார்வதி ஒரு நீண்ட பெருமூச்சு விட்டார். உன்னால அவளை மன்னிக்க முடிஞ்சிருக்கலாம் பிரவீன். ஏன்னா நீ அவளை காதலிக்கிற. ஆனா ஒரு தாயா என் மகனை சாகர நிலைமைக்கு கொண்டு போன ஒருத்தியை என்னால இன்னும் ஏத்துக்க முடியலடா. ஒரு தடவை துரோகம் பண்ணவ இன்னொரு தடவை பண்ண மாட்டான்னு என்ன நிச்சயம்? குணம் மாறாதுடா தம்பி. பிரவீன் மெல்ல நிமிர்ந்து பார்த்தான். அவளோட சூழ்நிலை அப்படி அம்மா. அவளோட மாமா, அத்தை அவளை ஒரு பாரமா நினைக்கிறாங்க. அவளுக்கு இந்த உலகத்துல ஆதரவுன்னு சொல்லிக்க யாருமே இல்ல. அவளுக்கு இப்போ நாம தான் ஒரே குடும்பம். நாமே அவளை கைவிட்டுட்டு அவ எங்க போவா? பாவம் அம்மா. பார்வதியின் கண்களில் கண்ணீர் முட்டியது. நான் எப்பவுமே அவளை சொந்த மகளாதானே பார்த்தேன். நீயும் அவளை உன் உயிரையே வச்சுதானே பார்த்த. ஆனாலும் அவ மனசு ஹரிங்கிறவன் பின்னாடிதானே போச்சு. திரும்பவும் அது நடக்காதுன்னு நீ எப்படி இவ்வளவு தைரியமா சொல்ற? அப்படி ஒருவேளை மீண்டும் நடந்தா நீ திரும்ப உடைஞ்சு போயிடுவடா. அதை இந்த பெத்த அம்மாவால தாங்கிக்க முடியாது என்று விம்மினார். பிரவீன் அம்மாவை இறுக கட்டியணைத்து சமாதானப்படுத்தினான். கவலைப்படாதீங்க அம்மா. ஹனி பழைய ஹனி இல்ல. அவ இப்போ மாறிட்டா. அவ நம்ம குடும்பத்துக்கு ஏத்த ஒரு நல்ல பொண்ணுதான்னு நீங்களே உங்க வாயால ஒரு நாள் சொல்லுவீங்க பாருங்க. அது வரைக்கும் கொஞ்சம் பொறுமையாயிருங்க என்று சொல்லிவிட்டு அங்கிருந்து நகர்ந்தான். பிரவீன் ஒரு அசைக்க முடியாத நம்பிக்கையில் இருந்தான். தியேட்டரின் ஏசி குளிர்ச்சியாக இருந்தாலும் பிரவீனுக்குள் ஒருவித பதற்றம் இருந்து கொண்டே இருந்தது. ஹனியுடன் மீண்டும் சேர்ந்த பிறகு இதுதான் அவர்களின் முதல் தியேட்டர் அனுபவம். திரையில் ஒரு காதல் காட்சி ஓடிக்கொண்டிருக்க ஹனி மெதுவாக அவன் காதருகே குனிந்தாள். பிரவீன், நான் பாத்ரூம் போயிட்டு வந்துடுறேன். அவள் கையை மெதுவாக தட்டிவிட்டு எழுந்து சென்றாள். திடீரென அவளது போன் அதிர்ந்தது. இருட்டான அந்த தியேட்டரில் போனின் வெளிச்சம் பிரவீனின் முகத்தில் பளிச்சென விழுந்தது. திரையில் ஒரு நோட்டிஃபிகேஷன் பாப்பப் ஆனது. ஹரி என்ற பெயரிலிருந்து மெசேஜ் வந்திருந்தது. பிரவீனின் இதயம் ஒரு நிமிடம் துடிப்பதை நிறுத்தியது. கைகள் நடுங்க அந்த நோட்டிஃபிகேஷனை பார்த்தான். அதிலிருந்த வரிகள் அவனை நிலைகுலைய வைத்தன. ஐ நீட் யூ. ஐ மிஸ் யுவர் லிப்ஸ். காண்ட் வெயிட் டு see you again. அந்த வரிகளை பார்த்ததும் பிரவீனுக்கு உலகம் சுற்றுவது போல இருந்தது. ஏசி குளிரிலும் அவனுக்கு வேர்க்கத் தொடங்கியது. இன்னும் இவன் கூட தொடர்புல தான் இருக்காளா? லிப்ஸ மிஸ் பண்றேன்னு சொல்ற அளவுக்கு இவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்க என்று பிரவீனின் மூளைக்குள் 1000 சம்மட்டி அடிகள் விழுந்தன. சிறிது நேரத்தில் ஹனி இருட்டுக்குள் தடவிக்கொண்டே வந்து அவன் அருகில் அமர்ந்தாள். என்ன பிரவீன், படம் போர் அடிக்குதா? ஏன் ஒரு மாதிரி இருக்க? அவன் எதுவும் பேசவில்லை.
ஹனி மெதுவாக தன் போனை எடுத்தாள். அந்த மெசேஜை பார்த்தாள். பிரவீன் அவள் முகத்தையே உற்று பார்த்து கொண்டிருந்தான். அவள் முகம் துடிக்கும், பயப்படும் அல்லது பதற்றத்தில் தன்னிடம் மன்னிப்பு கேட்பாள் என்று அவன் எதிர்பார்த்தான். ஆனால் ஹனி ஒரு சிறு சலனமும் காட்டவில்லை. அந்த மெசேஜை ஸ்வைப் செய்து தள்ளிவிட்டு மீண்டும் திரையில் ஓடும் படத்தை பார்ப்பது போல பாசங்கு செய்தாள். அவளது இந்த அசாத்தியமான நிதானம் பிரவீனுக்கு தாங்க முடியாத ஆத்திரத்தை ஏற்படுத்தியது. பிரவீன் பற்களைக் கடித்தபடி ரகசிய குரலில், யார் மெசேஜ் அனுப்பியிருக்காங்க ஹனி? ஹனி கண்ணிமைக்காமல் திரையை பார்த்தபடி, தெரியலையே, ஏதோ ஸ்பாம் மெசேஜா இருக்கும், கம்பெனியிலிருந்து அடிக்கடி அனுப்புவாங்கல்ல. பிரவீன் குரலில் வலியும் நக்கலும் கசிய, ஓஹோ, இப்போதெல்லாம் கம்பெனி மெசேஜ்ல கூட உன் உதடுகளை மிஸ் பண்றேன்னு கவிதையா அனுப்புறாங்களா ஹனி? ஹனிக்கு இப்போதுதான் விஷயம் புரிந்தது. அவள் உடல் லேசாக நடுங்கியது. ஆனால் உடனே அதை மறைத்துக் கொண்டு அவனை திரும்பி பார்த்தாள். ஹனி, நீ நீ என் போனை செக் பண்ணியா? பிரவீன், செக் பண்ணல ஹனி. செக் பண்ற அளவுக்கு நீ எனக்கு இடம் கொடுக்கவும் இல்லை. ஆனா அந்த மெசேஜ் வெளிச்சம் என் கண்ணுல குத்துச்சு. ஐ மிஸ் யோர் லிப்ஸ்னு ஹரி உனக்கு அனுப்பியிருக்கான். அதை துடைச்சு போட்டுட்டு இப்ப படம் பாக்குறியே, இதுதான் நீ என் மேல வச்சிருக்க உண்மையான காதலா? அவன் கண்கள் சிவந்து நீர் கோர்த்து நின்றன. ஹனி பதில் சொல்ல முடியாமல் மௌனமாக திரையை பார்த்தாள். திரையில் ஓடும் அந்த வண்ணமயமான படத்திற்கும் அவர்களின் இருண்ட நிஜத்திற்கும் இடையில் பிரவீன் மூச்சு திணறிக் கொண்டிருந்தான். படம் முடிந்து வெளியே வரும்போது பிரவீனின் முகம் கருத்து போயிருந்தது. ஹனி எதுவும் நடக்காதது போல அவன் பின்னாடியே வந்தாள். பிரவீன், ஏதோ ஒன்னு நடந்து போச்சு, அதையே ஏன் புடிச்சிட்டு நிக்கிற? ஏதாவது நடந்தா என்னன்னு என்கிட்ட விசாரி. அதை விட்டுட்டு சும்மா ஏன் இப்படி கோவப்படுற? விசாரிச்சே ஹனி, ஆனா நீதான் ஸ்பாம்னு பச்சையா பொய் சொன்ன. நான் கண்ணால பார்த்ததுக்கு அப்புறம் கூட உன்கிட்ட இருந்து ஒரு பொய் வருதுன்னா நான் எப்படி உன்னை நம்புறது? சரிடா, ஆமா, அவன்தான் மெசேஜ் பண்ணான். ஆனா உனக்கு தெரிஞ்சா நீ திரும்பவும் பழைய நினைப்புல கஷ்டப்படுவ, நம்ம நிம்மதி போயிடும்னு தான் நான் சொல்லல. அவன் எனக்கு அடிக்கடி இப்படி அசிங்கமா மெசேஜ் பண்ணுவான். ஆனா நான் ஒரு தடவை கூட அவனுக்கு ரிப்ளை பண்ணவே மாட்டேன். வேணும்னா என் போனை வாங்கி நீயே செக் பண்ணிக்கோ. அவள் சவாலாக தன் போனை நீட்ட பிரவீன் அதை ஆக்ரோஷமாக வாங்கினான். ஹரி என்று சேவ் செய்யப்பட்டிருந்த சாட்டை திறந்தான். அவன் கண்கள் விரிந்தன. ஹரி அனுப்பிய மெசேஜ்கள் ஒவ்வொன்றும் அருவருப்பின் உச்சம். அவன் ஹனியின் உடலை பற்றியும் அவளுடன் கழித்த அந்த நேரங்களை பற்றியும் மீண்டும் எப்போது அந்த நெருக்கம் கிடைக்கும் என்பது பற்றியும் காமம் ததும்பும் வரிகளை அனுப்பினான். ஆனால் ஹனி சொன்னது போல அவள் ஒரு மெசேஜுக்கு கூட பதில் அனுப்பவில்லை. எல்லாம் ஒரு பக்க உரையாடலாகவே இருந்தது. பிரவீன் போனை அவளிடம் காட்டி, இத பாரு, ஒருத்தன் இவ்வளவு அசிங்கமா உன் கௌரவத்தையே சீன்ற மாதிரி மெசேஜ் அனுப்புறான்னு உனக்கு தெரியுது. ஆனா ஏன் இன்னும் அவனை பிளாக் பண்ணாம வச்சிருக்க? இதுக்கு என்ன அர்த்தம்? ஹனி திடீரென சீரியபடி, எனக்கு என்னதான் பிரச்சனை பிரவீன்? என் மேல சந்தேகப்படாதன்னு எத்தனை தடவை சொல்றது? நான் அவனுக்கு ரிப்ளை பண்ணலையே, அது போதாதான்? இப்ப அவனை பிளாக் பண்ணணும், அவ்வளோதானே? இதோ பண்ணிட்டேன், போதுமா? அவள் விறுவிறுவென்று போனை வாங்கி பிரவீன் முன்னாலேயே ஹரியின் நம்பரை பிளாக் செய்தாள். பண்ணிட்டேன், இப்போ உனக்கு திருப்தியா? ஒரு மெசேஜை வச்சு என்னை குற்றவாளியாக்கிட்டல்ல? அவள் கத்திய வேகத்தில் பிரவீன் அமைதியானான். ஆனால் அவனது மனதிற்குள் ஏன் இவ்வளவு நாள் பண்ணல, ஏன் நான் கேட்கும் வரை ஏன் காத்திருந்தாள் என்ற கேள்வி குடைந்து கொண்டே இருந்தது. அந்த பயணம் முழுவதும் இருவருக்கும் இடையே ஒரு கசப்பான மௌனம் நிலவியது. பிரவீன் அவனை சமாதானப்படுத்த முயன்றான். ஆனால் ஹனி பிடிவாதமாக முகத்தை திருப்பிக் கொண்டாள். ஹனியை வாசலில் இறக்கிவிட்ட பிரவீன் மனதிற்குள் எழுந்த சந்தேக அலைகளை அடக்கிக் கொண்டு பைக்கை ஸ்டார்ட் செய்ய தயாரானான். அப்போதுதான் கேட் திறக்கும் சத்தம் கேட்டது. ஒரு நடுத்தர வயது மனிதர் கனிவான முகத்துடன் வெளியே வந்தார். அவர்தான் ஹனியின் மாமா. மாமா, யாரு தம்பி நீங்க? ஹனியை டிராப் பண்ணிட்டு போறீங்க? பிரவீன் ஒரு நிமிடம் திருதிருவென முழித்தான். ஹனி இவரை பற்றி ஒரு வில்லன் ரேஞ்சுக்கு சொல்லியிருந்தாள். ஆனால் இவர் பேசுவது மிகவும் நிதானமாக இருந்தது. பிரவீன், அது சார், நான் ஹனியோட ஃப்ரெண்டு சார். ஓ, அப்படியா? வாங்க தம்பி, ஏன் வெளியவே நிக்கிறீங்க? வீட்டுக்குள்ள வாங்க, ஒரு காஃபி குடிச்சிட்டு போலாம். அவர் அழைத்த விதம் பிரவீனுக்குள் ஒரு பெரிய குழப்பத்தை ஏற்படுத்தியது. இவரையா ஹனி கொடுமையானவர், பணம் பறிக்கிறவர் என்று சொன்னாள் என்று அவன் யோசித்தபடி நின்றான். மாமா, தம்பி பேரு ஹனி கூட தான் படிக்கிறீங்களா? பிரவீன், பேரு பிரவீன் அங்கிள். ஆமா, காலேஜ்ல ஒன்னாதான் படிக்கிறோம். மாமா, ரொம்ப சந்தோஷம் தம்பி. இந்த வயசுல படிப்பு தான் ரொம்ப முக்கியம். அப்புறம் தப்பா எடுத்துக்காதீங்க, ஒரு விஷயத்தை தெளிவுபடுத்திக்க ஆசைப்படுறேன். ஹனி மேல உங்களுக்கு வெறும் நட்பு மட்டும்தானா, இல்ல வேற ஏதும் விருப்பம் இருக்கா? இந்த கேள்வியை பிரவீன் துளியும் எதிர்பார்க்கவில்லை. அவன் திகைத்து நிற்க
அந்த மாமா ஒரு புன்னகையுடன் தொடர்ந்தார். சங்கடப்படாதீங்க தம்பி, ஹனி ரொம்ப ஜாலியா சகஜமா பழகுற பொண்ணு. அவளோட அந்த அன்ப தப்பா புரிஞ்சுக்கிட்டு அன்னைக்கு ஹரின்னு ஒரு பையன் லவ் பண்றதா தப்பா நினைச்சிட்டா நீது. நீங்களும் அதே மாதிரி குழப்பத்துல இருந்திரக்கூடாதுல்ல, அதுக்காக தான் கேட்டேன். பிரவீனின் காதுகளில் ரத்தம் வழிவது போல இருந்தது. ஹரி தப்பா நினைச்சானா, இல்ல ஹனி அவனை அப்படி நினைக்க வைத்தாளா? அவன் அதிர்ச்சியில் உறைந்து நிற்க மாமா அடுத்த அணுகுண்டை வீசினார். ஹனி சின்ன வயசுல இருந்தே என் அண்ணன் பையன் கிறிஷ காதலிக்கிறா தம்பி. அவங்க 2 பேரும் ரொம்ப நெருக்கம். எப்பவும் ஒன்னாதான் சுத்திக்கிட்டு இருப்பாங்க. அவங்க 2 பேருக்கும் தான் சீக்கிரம் கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நாங்க குடும்பத்தோட முடிவெடுத்திருக்கோம். அவளுக்கு அப்பா அம்மா இல்லாத குறையே தெரியக்கூடாதுன்னு அவள் கேட்ட ஸ்கூட்டி, அவளுக்கு பிடிச்ச படிப்பு, இப்ப அவளுக்கு பிடிச்ச கிறிஷ் எல்லாத்தையுமே நாங்க பார்த்து பார்த்து செஞ்சுட்டு வரோம். அவள் சந்தோஷம்தான் எங்களுக்கும் முக்கியம். பிரவீனின் தலையில் இடி விழுந்தது போல இருந்தது. பிரவீன் மனதிற்குள், என்னது, கிறிஷ காதலிக்கிறாளா? யார் அவன்? மாமா அத்தை தன்னை ஒரு பாரமா நினைக்கிறாங்கன்னும் சொன்னதெல்லாம் சுத்த பொய்யா? அன்னைக்கு ஹரியோட இருக்கும்போது பார்த்தது அட்ராக்ஷன்னா, இப்போ இங்க ஒரு கிறிஷ் இருக்கானா? அப்போ நான் யாரு? மாமா, என்ன தம்பி அமைதியாகிட்டீங்க? பிரவீன், இல்ல அங்கிள், ஒண்ணுமில்ல, நான் வெறும் ஃப்ரெண்டு தான். இப்போ கிளம்புறேன் அங்கிள், டைம் ஆச்சு. சரிப்பா, பாத்து பத்திரமா போ. இன்னொரு நாள் கண்டிப்பா வீட்டுக்கு வா, காஃபி சாப்பிடலாம். பிரவீன் பைக்கை முறுக்கினான். அந்த மாலை காற்றில் பைக் பறந்தது. ஆனால் அவன் மனம் 1000 கேள்விகளில் சிக்கித் தவித்தது. பிரவீன் கண்களில் நீர் முட்ட, ஹனி, யாரடி நீ? உன்கிட்ட எத்தனை முகம் இருக்கு? ஒவ்வொருத்தங்கிட்டையும் ஒவ்வொரு கதைய சொல்லி எல்லாரையும் ஏமாத்திரியா? என்ற குழப்பத்துடனே அங்கிருந்து புறப்பட்டான். பிரவீனின் வார்த்தைகள் ஒவ்வொரு அடியாக ஹனியின் மீது விழுந்தன. கல்லூரி வளாகத்தின் அந்த நிசப்தமான மரத்தடியில் பிரவீன் ஒரு தீர்க்கமான பார்வையுடன் அவளை உற்று பார்த்து கொண்டிருந்தான். அவனது இதயம் இப்போது பந்தய குதிரையைப் போல துடித்துக் கொண்டிருந்தது. அவன் இவ்வளவு காலம் கட்டியிருந்த நம்பிக்கை கோட்டை மெல்ல மெல்ல சரிவதை அவனால் உணர முடிந்தது. ஹனி, இப்போ எனக்கு நீ சில விஷயங்கள ஒளிவு மறைவில்லாம விளக்கியே ஆகணும். இதுல இனிமேல் எந்த பொய்யும் இருக்கக்கூடாது என்றான் பிரவீன். அவனது குரலில் ஒரு விதமான கனத்த மௌனம் படர்ந்திருந்தது. ஹனி வழக்கம் போல சலிப்புடன் தன் முகத்தை திருப்பிக் கொண்டாள். என்ன பிரவீன், திரும்பவும் சந்தேகமா? மறுபடியும் அதே பழைய புராணத்தை பாடாதே என்றாள் அலட்சியமாக. நான் உன்னை சந்தேகப்படல ஹனி, என் குழப்பங்களுக்கு விடை கேட்கிறேன். ஹனி, உன் மாமாவும் அத்தையும் நிஜமாவே உன்னை ஒரு பாரமா நினைக்கிறாங்களா? நீ சொன்ன மாதிரி உன்னை ஒரு வேலைக்காரி மாதிரி தான் நடத்துறாங்களா என்று பிரவீன் நேரடியாக கேட்டான். ஹனி ஒருவித எரிச்சலுடன், எத்தனை தடவை இதையே கேப்ப? ஆமா, அவங்களுக்கு நான் ஒரு மிஷின் தான், அவங்க குழந்தைங்கள பாத்துக்கிற ஆள்னா, அதுல உனக்கு என்ன சந்தேகம் என்று சீறினாள். பிரவீன் அவளது கண்களை ஆழமாக பார்த்தான். அப்படி இருந்தா அவங்க ஏன் உன்னை இவ்வளவு பெரிய காலேஜ்ல படிக்க வைக்கணும்? உனக்கு காஸ்ட்லியான ஸ்கூட்டி, நகைகள், விலை உயர்ந்த உடைகள் எல்லாம் ஏன் வாங்கித் தராங்க? ஒரு வேலைக்காரிக்கு யாராவது இவ்வளவு செய்வாங்களா ஹனி? ஹனி இப்போது ஆவேசமானாள். நிறுத்து பிரவீன், இப்போ என்ன சொல்ல வர? நான் பொய் சொல்றேனா? உனக்கு என் மேல நம்பிக்கையே இல்ல, அத்தானே என்று கத்தினாள். பிரவீன் அமைதியாக ஆனால் அழுத்தமாக சொன்னான். நான் நேத்து உன் மாமா கிட்ட பேசினேன் ஹனி. அவர் என்கிட்ட ரொம்ப கனிவா பேசினாரு. உன்னை கொடுமைப்படுத்துற ஆள் மாதிரி அவர் தெரியலையே. உன்னோட படிப்புக்காகவும் உன் எதிர்காலத்துக்காகவும் அவர் எவ்வளவு அக்கறை வச்சிருக்காருன்னு எனக்கு புரிஞ்சது. ஆனா நீ சொன்ன கதையெல்லாம்... ஹனியின் முகம் சட்டென்று மாறியது. அவளது அந்த திமிர் முகமுடி மெல்ல கழன்று கண்கள் படபடக்கத் தொடங்கின. அவளது நெற்றி வியர்க்கத் தொடங்கியது. தான் இவ்வளவு காலம் அடுக்கிய பொய்கள் அனைத்தும் ஒரு சீட்டுக்கட்டை போல சரிவதை அவள் உணர்ந்தாள். ஹனி தட்டு தடுமாறி, வெளியே வர்றவங்க கிட்ட எல்லாம் அப்படிதான் நடிப்பாங்க பிரவீன். வீட்டுக்குள்ள அவங்க எவ்வளவு ராட்சசங்கன்னு எனக்கு தான் தெரியும். பிரவீன் இடைமறித்து, சரி, அவங்க கடக்கட்டும். அப்போ கிறிஷ் யாரு? சொல்லு ஹனி, கிறிஷ் யாரு? கிறிஷ் என்ற பெயரை சொன்னதும் ஹனிக்கு தூக்கி வாரி போட்டது. அவளது முகம் வெளுத்துப் போனது. இவ்வளவு நாள் ரகசியமாக பூட்டி வைத்திருந்த ஒரு அறை திடீரென்று திறக்கப்பட்டது போன்ற ஒரு அதிர்ச்சி அவளது உடலில் பரவியது. ஹனி, அவனு உனக்கு எப்படி தெரியும்? ஹரிக்கிட்ட பேசினியா? அவன் ஏதாவது சொன்னானா என்று படபடப்புடன் கேட்டாள். பிரவீன் ஆவேசமாக, அப்போ ஹரிக்கு கிறிஷ தெரியுமோ? ஹனி, பேச்ச மாத்தி தப்பிச்சு போக பாக்காத. உன் மாமா சொல்றாரு, நீ சின்ன வயசுல இருந்தே அந்த கிறிஷ காதலிக்கிறியாம். அவனுக்கும் உனக்கும் தான் கல்யாணம் நடக்க போகுதாம். இதெல்லாம் தெரிஞ்சும் நீ என்கிட்ட வந்து லவ்னு சொல்லிட்டு இருக்க. என்னடி நடக்குதுங்க? நான் யாரு உனக்கு? ஒரு ஜோக்கரா? ஹனி கண்கள் கலங்கியபடி கைகளை நீட்டி,
போதும் நிறுத்து. ஆமா, கிறிஷ கல்யாணம் பண்ணிக்கிறது தான் இருந்தது. ஆனா அவன் ரொம்ப மோசமானவன். என்கிட்ட தப்பா நடக்க முயற்சி பண்ணான். அதனாலதான் அவனை விட்டு விலகி இங்க வந்துட்டேன். உன் மேல சத்தியமா இதுதான் உண்மை பிரவீன். என்ன சந்தேகப்பட்டு இப்படி துடிக்க வச்சு கொல்லாத. அழுது கொண்டே ஹனி அங்கிருந்து ஓடிவிட்டாள். அவளது கண்ணீர் இந்த முறையும் பிரவீனின் மனதை ஒரு கணம் இழக வைத்தாலும் அவனது மூளை அவளை நம்ப தயாராக இல்லை. மைதானத்தின் ஓரத்தில் விளையாடி முடித்துவிட்டு வியர்வை வழிய நின்றிருந்த நிஷாவிடம் தன் மனதிலிருந்த அத்தனை பாரத்தையும் கொட்டினான் பிரவீன். ஹனியின் மாமா சொன்ன தகவல்கள், கிறிஷ் பற்றிய மர்மம் என அனைத்தையும் கேட்டு நிஷா திகைத்து போனாள். இவள் லெவலே வேறடா பிரவீன் என்று நிஷா சொல்லிக் கொண்டிருந்தபோதே விதிவசமாக ஹரி அந்த பாதையை கடக்க முயற்சித்தான். எதை பற்றியும் கவலைப்படாமல் தன் வழக்கமான அலட்சியமான நடையுடன் அவன் செல்வதை பார்த்த நிஷாவின் கண்கள் மின்னின. ஏய் ஹரி, கொஞ்ச நில்லு, இங்க வா என்று நிஷாவின் குரலில் இருந்த அந்த அதிரடி அதிகாரம் ஹரியின் அடிவயிற்றில் பயத்தை உண்டாக்கியது. அவன் மெதுவாக ஒரு குற்றவாளியின் போல தலை குனிந்து அவர்கள் அருகில் வந்து நின்றான். பிரவீன் தனது முகத்தை திருப்பிக் கொண்டான். நிஷா, இவங்கிட்ட இப்போ என்ன பேச்சு? இவனையும் அந்த பிசாசையும் நினைச்சாலே எனக்கு ரத்தம் கொதிக்குதுடா. இவனை பார்த்தாலே எனக்கு அருவருப்பா இருக்கு என்று வெறுப்புடன் சொன்னான். ஆனால் நிஷா விடுவதாயில்லை. அவளது கண்கள் நெருப்பை கக்கின. இல்ல பிரவீன், இப்போ இவன் வாயாலேயே எல்லா உண்மைகளும் வரணும். அப்போதான் உனக்கு அந்த ஹனியோட சுயரூபம் முழுசா புரியும் என்று சொல்லிவிட்டு ஹரியை நோக்கி திரும்பினாள். ஹரி, ஒழுங்கா மரியாதையா நான் கேக்கறதுக்கு உண்மைய மட்டும் சொல்லு. நீ உன் தில்லாளங்கடி வேலையெல்லாம் என்கிட்ட வச்சுக்காத, தெரியும்ல? ஹரி தட்டு தடுமாறி, சீனியர், அது நான் என்று மழுப்ப முயற்சித்தான். நிஷா அவனை இடைமறித்து ஆவேசமாக கத்தினாள். மழுப்பாதடா, உன் அம்மா இந்த காலேஜ்ல மேக்ஸ் ப்ரொஃபசர் தானே? என் ஆளு ரிஷியோட அம்மா தான் இந்த காலேஜுக்கே பிரின்சிபல்னு உனக்கு தெரியும்ல? நீ இப்போ மட்டும் உண்மைய சொல்லாம மறைச்ச, உங்க அம்மா வேலைக்கே நான் வேட்டு வச்சிடுவேன். ஒரே ஒரு ஃபோன் கால் போதும், உங்க அம்மாவோட கௌரவம் காத்துல பறந்துடும். ஒழுங்கா சொல்லு, உனக்கும் ஹனிக்கும் என்ன பழக்கம்? எதுவரைக்கும் போனீங்க? இந்த மிரட்டல் ஹரியின் அத்தனை அகந்தையையும் உடைத்தது. தன் தாயின் வேலைக்கும் கௌரவத்திற்கும் ஆபத்து வந்துவிடும் என்ற பயத்தில் அவன் நடுங்கத் தொடங்கினான். சீனியர், தப்பா நினைச்சுக்காதீங்க. நான் ஆரம்பத்துல ஹனிக்கிட்ட சும்மா ஜாலியாதான் பேசினேன். ஆனா அவதான் எனக்கு எல்லாத்துக்கும் இடம் கொடுத்தா. அவ ஒரே நேரத்துல பிரவீன் அண்ணாவையும் அவங்க மாமா பையன் கிறிஷையும் காதலிச்சுட்டு இருந்தான்னு, கிறிஷ் கூட ஏதோ சண்டை, அதான் பிரேக்கப் ஆயிடுச்சுன்னு என்கிட்ட சொல்லி அழுதா. அந்த நேரத்தை பயன்படுத்தி நாங்க 2 பேரும் ரொம்ப நெருக்கமானோம். பிரவீன் இடி விழுந்தது போல அங்கேயே உறைந்து நின்றான். ஹரி எவ்வித கூச்சமும் இன்றி தொடர்ந்தான். நாங்க ரொம்ப க்ளோஸ் சீனியர். ஒரு தடவை யாருக்கும் தெரியாம பாண்டிச்சேரிக்கு கூட ஜாலியா டூர் போயிட்டு வந்தோம். அங்கேயும் சரி, இங்க காலேஜ்லயும் சரி, நாங்க எல்லாவற்றையும் பகிர்ந்துகிட்டோம். பிரவீன் அண்ணா கிட்ட அவ எதையும் வெளிப்படையா சொல்றதில்ல. ஆனா என்கிட்ட அப்படி இல்ல. அவன் சொன்ன ஒவ்வொரு வார்த்தையும் பிரவீனின் இதயத்தில் ஈயத்தை காய்ச்சி ஊற்றியது போல இருந்தது. அன்னைக்கு அவளோட பர்த்டே அன்னைக்கு கூட அவதான் என்ன வீட்டுக்கு வர சொன்னா. வீட்ல யாரும் இல்ல, உனக்கு ஒரு ஸ்பெஷல் சர்ப்ரைஸ் இருக்குன்னு அவதான் மெசேஜ் பண்ணா. நான் அங்க போயிருந்தப்பதான் பிரவீன் அண்ணா திடீர்னு வந்துட்டாரு. பிரவீனின் கண்கள் கோபத்தில் சிவந்தன. அவனது கை முஷ்டிகள் தானாகவே மடங்கின. தான் புனிதமாக நினைத்த காதல் இவ்வளவு கீழ்த்தரமாக சிதைக்கப்பட்டிருப்பதை அவனால் தாங்க முடியவில்லை. நிஷா அவனை ஏளனமாக பார்த்துவிட்டு ஹரிக்கிட்ட கேட்டாள். அப்புறம் எதுக்குடா நேத்து தியேட்டர்ல பிரவீன் கூட அவ இருக்கும்போது ஐ மிஸ் யுவர் லிப்ஸ்னு மெசேஜ் பண்ண? இன்னும் உங்க லீலைகள் முடியலையா? அவன் காதலிக்கிறான்னு தெரிஞ்சும் மறுபடியும் அவ கூட பேசுற? ஹரி, அது சீனியர், இப்போ எனக்கு வேற ஒரு பொண்ணு செட் ஆயிடுச்சு. அதான் நான் இப்போ ஹனி பக்கம் போறதே இல்ல. ஆனா சும்மா போர் அடிக்கும் போதெல்லாம் பழைய ஞாபகத்துல அவளுக்கு மெசேஜ் பண்ணிடுவேன். அவ எனக்கு பதில் எதுவும் சொல்ல மாட்டாதான், ஆனா என்னை திட்டவும் மாட்டா. இதுவரைக்கும் பிளாக்கும் பண்ணல. அவளுக்கு என்னோட டச் ரொம்ப பிடிக்கும்னு எனக்கு தெரியும் தான். அதான் நேத்து சும்மா ஒரு குசும்புல அனுப்பி பார்த்தேன். அவளும் அத மனசுக்குள்ள என்ஜாய் தான் பண்ணுவா, எனக்கு தெரியாதா என்று கேட்டான். பிரவீனுக்கு தலை சுற்றியது. அவன் காலடியில் இருந்த பூமி பிளப்பது போல ஒரு உணர்வு. தான் எந்த பெண்ணுக்காக தன் நண்பர்களை பகைத்து கொண்டானோ, எந்த பெண்ணுக்காக தன் அம்மாவையே எதிர்த்து பேசினானோ, அவள் ஒரு மிருகத்துடன் ரகசியமாக தொடர்பில் இருந்து கொண்டே தன் மடியில் தலை சாய்த்திருக்கிறாள் என்பதை அவனால் நம்ப முடியவில்லை. அவனது இதயம் இப்போது வலியால் துடிக்கவில்லை, மாறாக ஒருவித மரத்துப்போன நிலைக்கு சென்றது. நிஷா அருவருப்புடன் ஹரியை பார்த்துவிட்டு, சி, போடா இங்கிருந்து. இனிமேல் உன்னை ஹனி பக்கத்துல பார்த்தேன், தொலைச்சிடுவேன். உங்க அம்மாவையும் வேலையை விட்டு தூக்கிடுவேன், ஜாக்கிரத என்று கத்தினாள். ஹரி தப்பித்தால் போதுமென்று அங்கிருந்து மின்னல் வேகத்தில் ஓடி மறைந்தான்.
பிரவீன் அப்படியே தளர்ந்து மைதானத்தின் தரையில் அமர்ந்தான். அவனது அத்தனை நம்பிக்கைகளும் கனவுகளும் சுக்குநூறாக உடைந்து சிதறி அவன் முன்னே கிடந்தன. அவன் கண்கள் கலங்கவில்லை, மாறாக வெற்றுமையில் உறைந்திருந்தன. நிஷா குனிந்து பிரவீனின் தோளை அழுத்தி பிடித்தாள். அவனது முகம் இப்போது ஒரு பிணத்தைப் போல வெளுத்துப் போயிருந்தது. இப்பவாது முழிச்சுக்கோ பிரவீன், பாவம் அனாத, பாசத்துக்கு ஏங்குறான்னு நீ உருகுற ஒவ்வொரு செகண்டும் அவ உன்னை வச்சு ஒரு பெரிய கேம் ஆடிட்டு இருக்காடா. அவளுக்கு லவ் எல்லாம் ஒரு மேட்டரே இல்ல. அவளை ஜாலியா வச்சுக்க ஒருத்தன் கல்யாணம் பண்ணிக்கிற கிரிஷ், இதுக்கு நடுவுல நீ வெறும் ஒரு பகடைக்காய்தான். அவளோட அந்த பாசமான குணத்தையும் நல்லவன் இமேஜையும் அவ தனக்கு சாதகமா பயன்படுத்திக்கிட்டா. இப்போ சொல்லு, இன்னும் அவளுக்காக பரிதாபப்படுவியா என்று கேட்டுவிட்டு அவனது பதிலுக்கு கூட காத்திராமல் வெறுப்புடன் அங்கிருந்து நகர்ந்தாள். பிரவீன் தனிமையில் விடப்பட்டான். காற்றில் ஹனியின் சிரிப்பிச் சத்தம் அவனை கேலி செய்வது போல கேட்டது.